அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏழை பெண்ணான மைதிலி கூட்டு குடும்பத்தில் வாக்கப்பட்டு அவள் எப்படி குடும்பத்தை நிர்வகிக்கிறாள் என்பதை பற்றிதான் இந்த கதை. அருமையான நாவல். ஸ்ரீமதி மைதிலி. உக்ரான அறையை பத்திரமாக பூட்டி சாவி கொத்தை இடையில் சொருகிக் கொண்டு மைதிலி உள்ளே செல்ல திரும்பினாள். அம்மா, லாண்டரி பையன் சாவி கொண்டு வந்திருக்கிறான் என்று குரல் கொடுத்தான் வேலைக்கார சிறுவன் அண்ணாமலை. மைதிலி, இன்னும் காஃபி தயாராகவில்லையா? எனக்கு அவசரமாக வெளியே போகணும்னு சொன்னேனே என்று நீலகண்டனின் கம்பீரமான குரல் மாடி வராந்தாவிலிருந்து எழுந்தது. அம்மா குழந்தை, மைதிலி சமையல் விவகாரம் ஒண்ணுமே சொல்லலையே. இந்த வீட்டில் ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்காதே. நீ கொஞ்சம் சொல்லிவிட்டு போனா நான் மலமலன் என் காரியத்தை கவனிப்பேன் என்று ஹீனஸ்வரத்தில் முழுகிய வண்ணம் சமையற்கட்டிலிருந்து வந்தார் சாம்பு. மைதிலி அம்மா, என் ஸ்லேட் பென்சில் உடைஞ்சு போச்சு, வேற புதுசு வேணும், எடுத்துக்கொடு என்று ஓலமிட்ட வண்ணம் ஓடி வந்த குழந்தை மாதவன் அவள் காலை கட்டி கொண்டான். இவ்வளவும் போதாதது போல் வாசலில் வந்து நின்ற கருவேப்பிலை கூடைக்காரி தெருவை இரண்டாக்கி விடுவது போல் பெரும் குரலில், அம்மா, கருவேப்பிலை கொத்தமல்லி அம்மா என்று கூப்பாடு போட்டு கொண்டிருந்தாள். புளி சீயக்காய் ஒன்றும் போடவில்லை அம்மா, உங்களைத்தானே என்று சமையல் கட்டு ஓரத்து முற்றத்திலிருந்து கூச்சலிட்டாள் வேலைக்காரி முனியம்மாள். அவளது கோபம் பாத்திரங்களின் மீது பிரதிபலித்துக் கொண்டிருந்ததனால் பித்தளை பாத்திரங்கள் கல் தரை மீது தாறுமாறாக இழுக்கப்படும் ஓசை நாராசமாக அங்கிருந்து எழும்பிக் கொண்டிருந்தது. இவ்வளவு கூக்குரல்கள் சப்த ஜாலங்களுக்கும் முத்தாய்ப்பு வைப்பது போன்று மாடி அறை ஜன்னல் வழியே இருந்து, மைதிலி, இன்னும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று ஒரு பெண்மணியின் அதட்டலான குரல் எட்டுக்கட்டை சுருதியில் கிரீச்சிட்டு அலறியது. கறிவேப்பிலைக்காரியும் லாண்டரி பையனும் சற்று நேரம் தாமதித்தாலும் பரவாயில்லை. மங்களபவனத்தின் எஜமானியான மங்களம்மாளின் பயங்கர குரலை அவ்வாறு புறக்கணிப்பது முடியாத காரியமாதலால் மைதிலி சற்றென்று, இதோ வந்து கொண்டிருக்கிறேன் அக்கா என்று பதிலுக்கு கூவினாள். இத்தனை பேர்களையும் ஒரே சமயத்தில் எப்படி கவனிக்க முடியும் என்று ஒரு கணம் ஸ்தம்பித்து போய் நின்ற அவள் உடலில் ஏதோ மின்சார சக்தி திடீரென்று புகுந்து விட்டது போல் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. 8 கால்களும் 12 கைகளும் முளைத்து விட்டது போல் அனாயாசமானதொரு திடம் மறுகணம் அவளிடம் குடிகொண்டது. அண்ணாமலை, லாண்டரி பையனை வெள்ளையை வைத்துவிட்டு சாயங்காலம் வர சொல்லு, கணக்கு பார்க்க நேரம் இல்லை என்று உத்தரவிட்டாள். இப்போ சாம்பு தாத்தா, உங்களுக்கு தெரியாதா? எஜமானனுக்கு 2 நாளாக ஜலதோஷமாக இருப்பதால் மிளகு ரசம் வைத்து விடுங்கள், மற்றவை முந்தா நாள் போல செய்து விடுங்கள் என்று குறிப்பாக கூறிவிட்டு, அண்ணாமலை, கறிவேப்பிலைக்காரியை கூச்சலிட சொல்லாதே, ஒரு கட்டு கொத்தமல்லி மட்டும் போதும், வாங்கி சாம்பு தாத்தாவிடம் கொடு என்று உத்தரவிட்டாள். முனியம்மாள், பாத்திரங்கள் ஜாக்கிரதை, உனக்கு இவ்வளவு கோபமா என்று புன்முறுவலுடன் அவளுக்கு வேண்டியவைகளை எடுத்து நொடி பொழுதில் கொடுத்துவிட்டு மாதவன் முகத்திலே வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை அன்புடன் தன் சேலை தலைப்பால் துடைத்தாள். நீ கண்ணு அல்லவா, பென்சில் உடைஞ்சால் போகட்டும், அதற்காக அழுவார்களா என்று தேற்றிவிட்டு அலமாரியை திறந்து ஒரு புதிய பென்சில் ஒன்றை எடுத்து கொடுத்தாள். சாம்பு தயாராக எடுத்துக்கொண்டு வந்து அளித்த காஃபி நிறைந்த 2 பாத்திரங்களை 2 கைகளிலும் வாங்கி எடுத்துக்கொண்டு மாடிப்படிகளை மின்னல் போல் தாண்டி கொண்டு மேலே சென்றாள். வெளியே செல்ல ஆயத்தமாக உடை தரித்து கொண்டிருந்த அவள் கணவன் நீலகண்டன் காலை தினசரி பத்திரிகையை அவசரமாக புரட்டி மேலெழுந்த வாரியாக விஷயங்களை கிரகித்தபடி வராந்தாவில் நின்று கொண்டிருந்தான். புடவையின் சலசலப்பு ஓசையை கேட்டதும் பத்திரிகையை முகத்திலிருந்து தாழ்த்தி கொண்டு மைதிலியிடம் ஏதோ பேச வாய் திறந்தான். அதற்குள் அவசர வேகத்தில் கையில் கொண்டு வந்த காஃபி பாத்திரத்தை அருகில் கிடந்த மேஜை மீது வைத்துவிட்டு மங்களம்மாள் வீட்டிலிருந்த பெரிய ஹாலுக்குள் பாய்ந்தோடி சென்று விட்டாள். மங்களம் வழக்கம் போல் அன்று காலையும் நன்றாக விடிந்த பின்னர் தான் தூக்கத்திலிருந்து எழுந்திருந்தாள். பல் துளக்கி 1/2 மணி நேரம் சென்றிருந்தும் தூக்கம் இன்னமும் அவளை பூர்த்தியாக விட்டபாடில்லை. நேற்றி மீது அலங்கோலமாக புரண்டு கொண்டிருந்த தன் கூந்தலை இடது கரத்தால் ஒதுக்கி விட்டு கொண்டு நித்தரை கலக்கம் மிதந்து கொண்டிருந்த பாதி மூடிய விழிகளால் மைதிலியை ஏறெடுத்து ஒரு முறை பார்த்தாள். எப்பொழுது கூப்பிட்டேன், ஏன் இவ்வளவு நாழி என்று கொஞ்சம் அதட்டலாக வினவினாள். மாதவன் அழுது கொண்டிருந்தான். அவனை சமாதானப்படுத்திவிட்டு என்று மைதிலி முடிப்பதற்குள், சொன்னால் உனக்கு குற்றமாகப்படும், சொல்லாவிட்டாலும் எனக்குத்தான் தொல்லை. மாதவனுக்கு நீ அதிக செல்லம் கொடுத்து குட்டி சோறாக்குகிறாய். உன்னை சொல்லி பயன் என்ன? என் தலையெழுத்து. வருஷம் 7 ஆகியும் இந்த பாழும் ஆபரேஷனுக்கு பின் ஒரு நாள் கூட உடம்பு நேராகவே இருந்ததில்லை. அவரவர்கள் காரியத்தை அவரவர்கள் கவனிப்பது போல
பிறர் செய்தால் சரி வருவதே கிடையாது என்று முணுமுணுத்து விட்டு அருகில் தம்பி மனைவி கொண்டு வந்து வைத்த காஃபி பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டாள். நாத்தியின் சுடு சொற்கள் மைதிலியின் உள்ளத்தில் நறுக்கென்று பாய்ந்தன. களை பொருந்திய அவளது முகம் ஒரு கணம் வாடி போயிற்று. கடந்த 1 வருஷ காலமாக மங்களத்தின் குணம் மாறிக்கொண்டு வருவதை அவள் உணராமல் இல்லை. அதற்கு காரணம் யார் என்பதையும் அவள் நன்கு அறிவாள். 1 வருஷத்திற்கு முன்பு மங்கள பவனத்தில் ஏதோ உறவு முறை கூறிக்கொண்டு தானே வந்து ஒட்டி கொண்ட குடும்பத்து தூர உறவினரான சித்தப்பா முத்துசுவாமி தீட்சிதரின் உபதேசங்கள் மங்களம்மாளை ஆட்டுவித்து அருவி குலைத்து விட்டிருக்கின்றன என்பதை மங்கள பவனத்தில் வசிக்கும் அனைவரும் அறிவார்கள். சித்தப்பா மீது மங்களத்திற்கு ஏற்பட்டிருந்த அதீதமான பக்தியில் சித்தப்பாவை பிறர் குறை கூறக்கூட பொறுக்க முடியாத அளவு அவள் மனநிலை மாறிவிட்டிருந்ததனால் யாரும் அவரது பெயரை உச்சரிக்கவும் அஞ்சினார்கள். சற்று முன் மங்களம்மாளின் வாயிலிருந்து எழுந்த சுடு சொற்கள் அனைத்தும் முத்துசுவாமி அவர்களின் போதனையின் எதிரொலி என்பதை மைதிலி அறிய மாட்டாள். எனினும் தன் மன எழுச்சிகளை வெளியே காட்டிக்கொள்ளாது அவள் லேசாக புன்முறுவல் அளித்தாள். அக்கா, இன்று வெள்ளிக்கிழமை கௌரி சங்கர் வீட்டுக்கு பெண் பார்க்க போக வேணுமே, ராத்திரி ஞாபகப்படுத்த சொன்னீர்களே என்று பேச்சை வேறு திக்கில் மாற்றினாள். மங்களம்மாள் கனவிலிருந்து விழித்தவள் போல் திடுக்கற்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஆமாம், நல்ல வேளை ஞாபகப்படுத்தினாய். ராகு காலத்திற்கு முன்னாடி கிளம்பிவிட வேண்டும். ஸ்நான அறையில் எனக்கு வெந்நீர் எடுத்து வைத்துவிட்டு என் பெரிய பீரோவை திறந்து மாந்தளிர் வர்ண சேலையும் மஞ்சள் நிற ரவிக்கையும் எடுத்து வை. அத்தோட மோகன்தாஸ் லால் கடையில் போன வாரம் வாங்கி வந்த அந்த புது நெக்லஸையும் எடுத்து வை என்று உத்தரவிட்டாள். சரி அக்கா என்று பணிவுடன் பதிலளித்த மைதிலி காலியான காஃபி பாத்திரத்துடன் அவ்விடத்தை விட்டு அகழ்வதை கண்ணுற்றதும் மங்களத்திற்கு திடீரென்று நினைப்பு வந்தது. தொண்டையை கனைத்து சரிபடுத்தி கொண்டு, மைதிலி, அவர் காபி சாப்பிட்டு ஆயிற்றா? ஸ்நானம் பண்ணி ஆயிற்றல்லவா என்று வினவினாள். அவர் என்று அவள் குறிப்பிட்ட மனிதர்தான் மங்கள பவனத்தின் எஜமானர் திவாகரன். அவர்கள் அத்திம்பேர். ஸ்நானம் செய்து காஃபி சாப்பிட்டு ஆபீஸிற்கு கிளம்பி கொண்டிருக்கிறார். இன்று ஏதோ சீக்கிரமாக போக வேண்டுமாம் என்றாள் மைதிலி மெல்லிய குரலில் பதிலுக்கு. உன் புருஷனும் ஆபீஸுக்கு கிளம்பும் நேரமாச்சே என்று சொன்னாள் மங்களம். அவரும் அத்திம்பேருடன் கூட சீக்கிரமாக கிளம்பி கொண்டிருக்கிறார் என்று பதிலளித்த மைதிலி மேலே தனது நாத்தி கேட்கக்கூடும் என்று ஊகித்த சில கேள்விகளுக்கும் தானே பதில் சொல்ல ஆரம்பித்தாள். சின்னவர் டென்னிஸ் விளையாடப் போனவர் இன்னமும் வரவில்லை. ஆனால் இன்று பெண் பார்க்க போகிறோம் என்பது அவருக்கு தெரியும். அதனால் சீக்கிரம் வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் ராத்திரி சொன்னபடியே சமையல் திட்டத்தை சாம்பு தாத்தாவிற்கு சொல்லிவிட்டேன். மாதவனை குளிப்பாட்டி சாதம் போட்டு பள்ளிக்கூடம் அனுப்ப வேண்டியதுதான் பாக்கி. இதோ கீழே போனதும் முதலில் அவனைத்தான் கவனிக்கப் போகிறேன் என்று மடமடவென்று கூறினாள். வீட்டு காரியங்கள் ஒன்றையும் கண்களால் கூட கூர்ந்து கவனிக்க மாட்டாள் மங்களம். தரையில் கிடக்கும் ஒரு துரும்பை எடுத்து அப்பால் போடுவது கூட அவளால் ஆகாத செயல். அவ்வளவு சோம்பேறித்தனம் அவளது இரத்தத்திலும் உடலிலும் ஊறி கிடந்தது. எனினும் தான் வீட்டு எஜமானி என்ற நினைப்பை மட்டும் அவள் ஒருபோதும் கைவிட்டதில்லை. மாடி அறையிலே மிருதுவான சோபா ஒன்றில் சாய்ந்து கொண்டிருந்த வாக்கிலே பழைய காலத்து நாடகங்களிலே அல்லி ராணி தர்பாருக்குள் பாடிக்கொண்டு வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்ததும் தன் தோழி மந்திரி பிரதானிகளை நோக்கி, மாதம் மும்மாறி பொழிந்ததா மதிமந்திரியே, கோவில்களில் திரிகாலமும் பூஜைகள் சரிவர நடக்கின்றனவா என்பன போன்று படபடவென்று 100 கேள்விகளை கேட்டு ராஜ்ய பரிபாலனத்தை அறிந்து கொள்வது போல் அவள் தினமும் வீட்டு விவகாரங்களை இருந்த இடத்திலிருந்தே வாயால் கேட்டு அமுல் செய்வதில் மட்டும் தவறுவதே இல்லை. நீயும் கௌரி சங்கர் வீட்டுக்கு எங்களோடு கூட வர வேண்டும் என்பதை மறந்துடாதே. சீக்கிரம் எல்லா காரியத்தையும் முடித்துவிட்டு எங்களுடன் கிளம்ப தயாராக இரு என்று உத்தரவிட்ட மங்களம் சோம்பல் முறித்து கொண்டு எழுந்தாள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பது ஞாபகம் இல்லையா என்ன? ஏன் இப்படி எல்லோரும் மசமசம் என்று இருக்கிறீர்கள் என்று அட்டகாசமான குரலில் கேட்ட வண்ணம் சமுத்திர அலை போல் எழும் ஓசையுடன் உள்ளே நுழைந்தார் சித்தப்பா முத்துசுவாமி தீட்சிதர். வீடு முழுவதிலும் அலைகள் போல் பரவி 8 திக்குகளில் மோதி எதிரொலி செய்யும் அளவிற்கு பெரும் குரலில் ரீங்காரம் ஓங்காரம் செய்து பூஜை அறையில் சிம்ம கர்ஜனை போன்று ஆடம்பரமாக கடவுளை பூஜித்து கொண்டிருந்த அவர் அப்பொழுதுதான் பூஜையை முடித்துவிட்டு வந்திருந்தார். ஆதலால் அவர் ஹாலுக்குள் பிரவேசிக்கும் முன் கற்பூரம், சாம்பிராணி, சந்தனம் இவைகள் அனைத்தும் கலந்த இனிய நறுமணம் ஒன்று லேசாக காற்றுடன் மிதந்து கொண்டு வந்தது.
பனியின் மீது அலங்காரமாக போட்டுக் கொண்டிருந்த ஜரிகை அங்கவஸ்திரத்தை கையில் எடுத்து அசட்டையாக அருகில் இருந்த சோபா ஒன்றில் வீசி போட்டுவிட்டு உஸ் என்று பெருமூச்சை விட்டபடி மங்களத்தின் சமீபமாக அமர்ந்தார். ஜன்னலிலிருந்து உள்ளே வீசிய இளம் சூரியனின் வெண்கதிர் பட்டு கண்ணாடி போல் பிரகாசித்துக் கொண்டிருந்த தமது வழுக்கை மண்டையை இடது கையால் தடவி விட்டு கொண்டார். மங்களத்தின் முகத்திலிருந்து மைதிலி பக்கம் பாய்ந்த அவரது கூரிய கண்கள் நெருப்பு போல் ஒரு வினாடி எரிந்தன. மைதிலி, என் ஆச்சார விவகாரங்களை பற்றி சாம்புவுக்கு கடுமையாக உத்தரவு போட்டிருந்தால் இப்படி நடந்திருக்காது. இன்று என் காலை வேலை காப்பியிலே அவன் மண்ணை போட்டு விட்டான் என்று அதட்டினார். மங்களத்தின் முகம் கோபத்தில் குப்பென்று சிவந்து போயிற்று. என்ன செய்தான் அவன் என்று திடுக்கிட்டு பரபரப்பாக வினவினாள். காப்பியை இந்த துரை தானாக எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தால் அந்தஸ்து தாழ்ந்து விடும் போல இருக்கிறது. அவனுக்கு கூட உதவி செய்ய போன மாசம் இந்த மைத்திலி ஏற்பாடு படுத்தினாலே ஒரு வாண்டு பையன், அதுதான் இருக்கே அந்த விடியா மூஞ்சி ரங்கன், அதன் கையில் கொடுத்து விட்டு அனுப்பியிருக்கிறான். அந்த சனி விடிஞ்சு இத்தனை நாழியாகியும் இன்னும் குளிக்கவில்லை. போயும் போயும் விழுப்பு காப்பியை இன்னைக்கு பார்த்து சாப்பிட எனக்கு என்ன தலையெழுத்தா? போடா எடுத்துக்கொண்டு உள்ளே என்று ஒரு இரைச்சல் போட்டுவிட்டு நான் இங்கே வந்து விட்டேன் என்று கூறி முடித்த முத்துசுவாமி மிகவும் ஆக்ரோஷமாக மைதிலியை ஒரு முறை உறுத்து பார்த்தார். இந்த சாம்புவுக்கு எல்லாம் நீ கொடுக்கிற இடம்தான். இல்லாவிட்டால் எனக்கு இப்படி ரங்கன் கையில் கொடுத்து அனுப்ப அவனுக்கு அத்தனை நெஞ்செழுத்தம் ஏற்பட்டிருக்குமா என்று அதட்டி கேட்டார். மைதிலி பதில் சொல்லும் முன் கோபத்துடன் குறுக்கிட்டாள் மங்களம். போய் சித்தப்பாவுக்கு உன் கையால் காஃபி கலந்து சீக்கிரம் எடுத்து வா. சற்று முன் கேட்டதற்கு எல்லா காரியமும் நடந்து விட்டதுன்னு சொன்னியே என்று சினம் பொங்கிய குரலில் ஆக்ஷாபித்தார். மைதிலி ஏதோ சொல்ல மங்களத்தின் முகத்தை நிமிர்ந்து பார்ப்பதை உணர்ந்த முத்துசுவாமி, போம்மா சீக்கிரம், ஓடுற பாம்பை மிதிக்க வேண்டிய வயசு உனக்கு, ஆனாலும் ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கு. ஒரு காரியத்திற்கு போனால் போன இடமாக நின்று விடுகிறாய். போ சீக்கிரம், மணி 10 அடிப்பதற்குள் எல்லோரும் கிளம்பியாக வேண்டும் என்று அதட்டினார். கண்களில் பொங்கி எழுந்த கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கி கொண்ட மைதிலி கீழே இறங்கி செல்ல வராந்தாவின் பக்கம் வந்தாள். ஹாலில் நடந்த சம்பாஷணை அனைத்தையும் கேட்டுக்கொண்டு நின்ற நீலகண்டனின் முகம் கோபாவேசத்தில் இரத்தமாக மாறிவிட்டிருந்தது. படிகளில் இறங்கிச் செல்ல எத்தனித்த மைதிலி அருகில் பாய்ந்து சென்று அவளது கரங்களை பலமாக பற்றி கொண்டு, போதும் இவர்களுக்கு செய்த காரியம், ஏவியதையெல்லாம் செய்து கொண்டிருக்க நீ இந்த வீட்டின் வேலைக்காரியா என்று அதட்டி கேட்டான் அவன். ஐயோ, இறைந்து பேசாதீர்கள், அக்கா காதில் பட்டுவிடப் போகிறது என்று கலவரத்துடன் தாழ்ந்த குரலில் எச்சரித்த மைதிலி தன் கரங்களை கணவனது பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு கீழே இறங்கி ஓடினாள். வேகமாக அவளை பின்தொடர்ந்து நீலகண்டன் சமையல் அறைக்குள் புகுந்தான். அது சமயம் அங்கே சாம்பு தாத்தா இருக்கவில்லை. அடுப்பில் காய்ந்து கொண்டிருந்த பாலை கரண்டியில் கலக்கியபடி நின்ற மைதிலியிடம் அவன் வேகமாக வந்தான். மைதிலி, என்னால் இனி தாழவே முடியாது. உன்னை இவர்கள் நடத்தும் முறையைக் கண்டு என் நெஞ்சு பதறுகிறது, ரத்தம் கொதிக்கிறது. என் அக்கா அதட்டுவது பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன். என்னையும் தம்பியையும் அவள் சொந்த பிள்ளைகள் போல இதுவரை பாவித்து வளர்த்து விட்டாள். அவளுக்கு ஓரளவுக்கு அதட்டக்கூட உரிமை உண்டு. அத்திம்பேர் கடுமையாக எப்பொழுதாவது பேசினாலும் அதை நான் பாராட்ட மாட்டேன். அவரும் சொந்த தகப்பனை போல் என்னை நடத்தி வந்தவர். உன்னையும் அவ்வாறே நடத்துகிறார். ஸ்ரீகந்தன் என் தம்பி. சில சமயம் உன்னிடம் மரியாதை குறைவாக நடப்பதையும் நான் பாராட்டவில்லை. கூட வளர்ந்த தோஷத்தினால் அவன் அவ்வாறு தவறு செய்து விடலாம். சாம்பு தாத்தா உன்னை அதட்டுவதை கூட நான் பொருட்படுத்த மாட்டேன். வெகு நாட்களாக இந்த வீட்டில் சமையல் தொழில் செய்து வந்த போதிலும் உறவு மனிதர் போல் எங்கள் இருவரையும் குழந்தை பருவத்தில் மார் மீதும் தோல் மீதும் எடுத்து வைத்து பாராட்டி சீராட்டி வளர்த்து விட்டிருக்கிறார். ஆனால் இந்த சித்தப்பா யார்? உன்னை அதட்டி வேலை வாங்க அவருக்கு என்ன உரிமை என்று அந்த சித்தப்பாவிடம் இதை பற்றி வெட்டு ஒன்று துன்று இரண்டாக பேசி தீர்த்து விடப் போகிறேன். நீ என்னத்திற்கு அவருக்கு காஃபி எடுத்து கொண்டு போக வேண்டும்? நீ என்ன அவருடைய வேலைக்காரியா என்று படபடவென்று பேசினான். கைவேலையை விட்டு மைதிலி அவன் பக்கம் திரும்பி புன்முறுவல் செய்தாள். அவன் நெற்றி மீது முத்துக்கள் போல் துளிர்த்திருந்த வியர்வையை தன் புடவை தலைப்பால் மிருதுவாக மெல்ல துடைத்துவிட்டு குழந்தை மாதவனை சமாதானப்படுத்தும் தோரணையில் குழைந்த குரலில், எனக்காக தாங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். என்ன இருந்தாலும் கடைசியில் தாய் போல் வளர்த்த அக்காவிடமிருந்து தம்பியை பிரித்தாள் என்ற கெட்ட பெயர் என்னைத்தான் வந்து சேரும். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை அறிவேன். இன்னும் நாம் அந்த எல்லையை சமீபிக்கவில்லை. அதற்குள் நீங்கள் அவசரப்படக்கூடாது என்று கொஞ்சலாக மொழிந்த மைதிலி கலுக்கென லேசாக சிரித்தாள்.
என் நிலையில் நீ இருந்தால் இப்படி சிரிக்க மாட்டாய் என்று கோபமும் கொஞ்சலுமான குரலில் கடிந்து கொண்டான் நீலகண்டன். என் நிலையில் நீங்கள் இருந்தால் இந்த நேரத்திற்குள் ஆனந்தத்திலே ஆர்ப்பரித்திருப்பீர்கள். காலையில் நீங்கள் சாவகாசமாக இருக்கும் பொழுது சொல்லலாம் என்று நேற்று சாயங்காலத்திலிருந்து திட்டமிட்டு கொண்டிருந்தேன். உங்கள் முகத்திலே கொதித்து கூத்தாடும் கோப அலைகளை பார்த்தால் நான் அந்த ரகசியத்தை என்னுள்ளேயே வைத்து கொண்டு விடலாம் போலிருக்கிறது என்று சிரித்தாள். எனக்கும் உனக்கும் தெரியாத ஒரு தனிப்பட்ட ரகசியம் நம்மிடம் இதுவரை இருந்ததில்லை. எனக்கு ஆபீஸிற்கு போக நேரமாகிறது. சீக்கிரம் அதை சொல் என்றான் நீலகண்டன். அவசரப்பட்டால் ஒன்றும் சொல்ல முடியாது என்று கொஞ்சலாக மொழிந்த அவள் முகம் சிவக்க அவன் காதருகில் சென்று முணுமுணுத்தாள். அக்காவுக்கு தெரியுமா என்று ஆச்சரியத்துடன் கேட்ட நீலகண்டன் அவளை பரிவுடன் உற்று பார்த்தான். இல்லை என்று தலையசைத்த மைதிலி, அக்காவிற்கு கொஞ்ச நாட்களுக்கு பிறகுதான் சொல்லப் போகிறேன். சரி, நீங்கள் ஆபீஸிற்கு போய்விட்டு சீக்கிரமாக திரும்பி வாருங்கள். நாங்கள் இன்று கௌரி சங்கர் வீட்டிற்கு பெண் பார்க்க புறப்பட வேண்டும் என்றாள். மங்களபவனத்தின் வாசலிலிருந்து புறப்பட்டு கொண்டிருந்த காரின் பின் ஆசனத்தில் ஏறி திவாகர் அருகே அமர்ந்து கொண்ட நீலகண்டன் மனதில் 7 வருஷ தாம்பத்திய வாழ்விலே அதுவரை அனுபவித்திராத புதிய மகிழ்ச்சி நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அன்று சாயங்காலம் மங்களபவனத்தின் வாயிற்புற ஹாலில் மங்களம் தான் வழக்கமாக அமர்ந்து கொள்ளும் மிருதுவான பெரிய ஆசனத்தில் வந்து சாய்ந்து கொண்டாள். பின்கட்டிலிருந்து முன்கட்டிற்கு நடந்து வருவதற்குள் அவளுக்கு மூச்சு வாங்கியது. முகத்திலே ஆறாக வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டே, மைதிலி, அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று எரிச்சல் மேலோங்கிய குரலில் உரத்து கூப்பிட்டாள். பின்கட்டு தாழ்வாரத்திலே 1/2 டஜன் ஆரஞ்சு பழங்களை உரித்து வெள்ளி கிண்ணம் ஒன்றில் சாறு பிழிந்து கொண்டிருந்த மைதிலி தனது நாத்தனாரின் அபய குரலை கேட்டு, இதோ வந்துவிட்டேன் அக்கா என்று பதிலுக்கு கூறிவிட்டு தன் வேலையிலேயே கண்ணாக இருந்தாள். நிழல் போல மங்களத்தை பின்தொடர்ந்து வந்த சித்தப்பா முத்துசுவாமி ஹாலில் உள்ள மின்சார விளக்குகளை ஏற்றிவிட்டு தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்த மின்சார விசிறியை வேகமாக சுழல விட்டார். மங்களத்துக்கு எதிராக கிடந்த ஆசனத்தில் வந்து அமர்ந்து கொண்டு, நான் சொன்னால் கேட்க மாட்டேன் என்கிறாய். உன் அகத்துக்காரருக்கு இந்த உலகத்து பிரஜையே கிடையாது. வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள பெரிய வியாபாரிகளுக்கெல்லாம் குடும்பத்தை கவனிக்க எங்கே பொழுது? இந்த கல்யாண காரியம் ஒரு வழியாக தீர்மானமானதும் நீ முதலில் ஒரு டாக்டரை பார்த்து உடம்பை பரீட்சை செய்து கொண்டு நல்லதாக ஒரு டானிக் வாங்கிக்கொள். சேச்சே, இப்படி அலட்சியமாக விட்டுவிட்டால் பின்னால் பெரிய ஆபத்தல்லவா சம்பவிக்கும். பண சௌகரியமும் எல்லா விதத்தில் நிறைவும் இருந்தும் என்ன பயன்? உன்னை சரியாக கவனிக்க இந்த வீட்டில் உனக்கு மனித சகாயம் கிடையாது. கஷ்டம் கஷ்டம் என்று அங்கலாய்த்தார். ஸ்ரீமதி மங்களம் பல வருஷ தாம்பத்திய வாழ்க்கைக்கு பிறகு தனது 42வது வயதிலே முதலாக தாய்மை பெற்றே அடைந்தாள். பண வசதியிலும் வியாபாரத்துறையிலும் உச்ச நிலையை அடைந்திருந்த ஸ்ரீமான் திவாகரன் தமது மனைவிக்கு அது சமயம் தேவையான எல்லா விதமான சௌகரியங்களையும் செய்து கொடுத்திருந்தார். அந்த வருஷம்தான் நீலகண்டனுக்கு திருமணமாகி மைதிலி புககம் வந்திருந்தாள். இனி நமக்கு குழந்தையில்லை என்ற நம்பிக்கை இழந்திருந்த மங்களம் தான் தாய்மை பேற்றை அடைந்து மைதிலி வீட்டுக்குள் கால் வைத்த நல்ல வேலையின் விளைவு என்று பெரிதும் நம்பினாள். அந்த நம்பிக்கை அவளுக்கு மைதிலி மீது ஒரு தனி அபிமானத்தை உண்டாக்கியது. அன்பாக தன்னிடம் நடந்து கொள்ளும் நாத்தனாரிடம் மைதிலியும் மிகவும் விசுவாசம் பாராட்டினாள். மங்களம் கர்ப்பமாக இருந்த அந்த சமயம் அவளுக்கு தேவையான சிசுருஷைகள் பலவற்றையும் சற்றும் முகம் கோணாது சலிக்காது செய்து வந்தாள் மைதிலி. மங்களத்தின் பிரசவம் பெரிய ஆபரேஷனில் முடிந்தது. வயிற்றை கிழித்து குழந்தையை வெளியேற்ற நேரிட்டதனால் அவள் தன் உடல்நிலையை ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும் என்று ஆபரேஷனை செய்த பிரபல டாக்டர் அவளுக்கு உபதேசித்திருந்தார். மாதவன் பிறந்து வருஷங்கள் 7 சென்று விட்டன. எனினும் மங்களத்திற்கு தான் ஒரு நோயாளி என்ற மனப்பான்மை கொஞ்சமும் விட்டபாடில்லை. தன் குழந்தையை கவனித்து வளர்க்கும் பொறுப்பு முழுவதையும் தம்பி மனைவி மைதிலியிடம் ஒப்படைத்துவிட்டு நாளின் பெரும்பாகத்தை நோயாளி என படுக்கையிலேயே கழித்து கொண்டிருந்தாள். கொஞ்ச நஞ்சமிருந்த மீத பொழுதும் மருந்துகள் சாப்பிடுவதற்கும் தன் உடல்நிலையை பற்றி அங்கலாய்த்து கொள்வதற்கும் தான் அவளுக்கு சரியாக நேரம் இருந்தது. தமது அதீதமான உபச்சரணை மொழிகளால் சித்தப்பா முத்துசுவாமி இவளது நோயாளி மனப்பான்மைக்கு அடிக்கடி தூபம் போட்டு கொண்டிருந்தார். ஆகட்டும், இந்த கல்யாணம் ஒரு வழியாக நிச்சயமாகட்டும். அதற்கு பின்னால் நீங்க சொல்கிறபடி செய்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு
பெருமூச்செறிந்த மங்களம் தான் கூப்பிட்டு வெகு நேரமாகியும் மைதிலியை காணாததால் வெகுண்டு உள் வாயிற்பக்கம் திரும்பினாள். வெள்ளித்தட்டின் மீது 2 பெரிய வெள்ளி டம்ளர்களில் பழரசத்தை நிரப்பி எடுத்துக்கொண்டு உள்ளிருந்து வந்த மைதிலி புன்முறுவலுடன், சக்கர டெப்பாவை உள்ளே வைத்து பூட்டிவிட்டேன், அதனால் நாழியாகிவிட்டது என்று தனது தாமதத்தின் காரணத்தை விளக்கிக் கொண்டு அங்கு வந்தாள். தன் அருகில் அவள் நீட்டிய பழரச டம்ளரை கையில் எடுத்துக்கொண்ட முத்துசுவாமி ஒரே மூச்சில் பருகி முடித்துவிட்டு திருப்தியாக ஒரு ஏப்பம் விட்டார். ஜாதக பொருத்தம் விசேஷமாக அமைந்திருக்கிறது. ஸ்ரீகாந்தனுக்கும் பெண்ணை பிடித்திருக்கிறது. இனிமேல் லௌகிக விஷயங்களை பற்றி நாம் இருவரும் ஆலோசித்து தீர்மானித்து அந்த பெண்ணின் அண்ணாவிடம் நமது அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டியதுதான் பாக்கி என்றார் சித்தப்பா. ஒரு வாய் பழரசத்தை விழுங்கிவிட்டு பாஷாணத்தை சாப்பிட்டு விட்டவள் போல வெறுப்புடன் முகத்தை சுளித்த மங்களம், பெரியவர் என்ற ஹோதாவில் நீங்கள் இது பற்றி எனக்கு ஆலோசனைகள் சொல்ல வேண்டும். நீலகண்டன் கல்யாணத்தின் போது எனக்கு ஆலோசனை சொல்லவோ கல்யாண காரியத்தில் உதவி செய்யவோ யாரும் இல்லை. நீலகண்டன் பெண்ணை போய் தானே பார்த்துவிட்டு வந்தான். தனக்கு பிடித்திருப்பதாக அவன் சொன்ன பிறகு நான் ஆட்சேபனை எதுவும் சொல்லவே இல்லை. வரதட்சணை என்று ஒரு பைசா கூட அவன் வாங்கவில்லை. சீராவது நன்றாக செய்திருக்கலாம். அதையும் அவன் மாமனார் நன்றாக மட்டம் தட்டிவிட்டார். கல்யாணமும் மகா மட்டமாகத்தான் நடந்தது. நீலகண்டன் அதை பாராட்டவில்லை, நானும் பாராட்டவில்லை, இந்த வீட்டு எஜமானரும் பாராட்டவில்லை. ஆனால் ஸ்ரீகாந்தன் விஷயமே வேறு. அவன் அந்தஸ்து, படிப்பு, உத்தியோக கௌரவம், நமது கௌரவம் எல்லாவற்றுக்கும் தக்கபடி பெண் வீட்டவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி நிர்தாட்சியமாக நீங்கள் எடுத்து அவர்களுக்கு கூறிவிடுங்கள். நீலகண்டன் கல்யாணத்தின் போது ஏற்பட்ட குறை என் மனதை விட்டு இன்னும் அகலவில்லை என்று படபடவென்று பேசினாள். அருகில் இருந்த பெரிய மேஜை மீது தாறுமாறாக கிடந்த புத்தகங்களை எடுத்து ஒழுங்காக அடுக்கியபடி நின்று கொண்டிருந்த மைதிலியின் முகம் இந்த வார்த்தைகளை கேட்டு லேசாக சிவந்து போயிற்று. தன் திருமணத்தின் போது தங்கள் குடும்பம் இருந்த வறுமை நிலையை நினைத்து பார்த்த அவள் உள்ளம் துயரத்திலே குமுறியது. மைதிலியின் தந்தை தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அதற்கு தக்க வைத்தியம் செய்து கொள்ள ஆரம்பித்தால் எங்கே தமது மகளின் கல்யாணத்தை அந்த வருடம் நடத்த முடியாதோ என அஞ்சி அவர் தமது ஆரோக்கியத்தை புறக்கணித்துவிட்டு தாம் சேர்த்து வைத்திருந்த செல்வம் முழுவதையும் செலவிட்டு பெண்ணை நீலகண்டனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார். மைதிலி புக்ககத்தில் எப்படி சௌகியமாக வாழ்கிறாள் என்பதை அவர் நீண்ட நாள் இருந்து பார்க்கவே இல்லை. பெண் புக்ககம் போன 6வது மாதத்தில் திடீரென்று வயிற்று நோய் அதிகமாகி ஒரு நாள் இரவு அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு விடியுமுன் உயிர் துறந்து விட்டார். தன் பொருட்டு தன் தந்தை செய்திருந்த தியாகத்தை எண்ணிய மாத்திரம் மைதிலியின் விழிகளில் நீர் ததும்பியது. அக்கா, நாங்கள் ஏழைகள். அதை அறிந்து கொண்டுதானே என்னை உங்கள் தம்பி மணந்து கொள்வதை தாங்கள் அனுமதித்தீர்கள். மேலும் வருடங்கள் 7 ஓடி சென்று விட்டன. என் கல்யாணத்திற்கு பொறுப்பாளியாக இருந்த என் அப்பாவும் இப்போது உயிருடன் இருக்கவில்லை. இறந்து போன அவரை பற்றி ஏன் தூஷணை பேச வேண்டும் என்று மடமடவென்று கேட்க வேண்டுமென மைதிலிக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. மறுகணம் அவள் தன் உணர்ச்சிகளை சாமர்த்தியமாக கட்டுப்படுத்தி கொண்டாள். நீலகண்டனை தன் குழந்தை போல் மங்களம் சிறு வயதிலேயே வளர்த்து விட்டிருந்தாள். இன்றும் தனது ஆதரவிலேயே தம்பியை வசிக்க அனுமதித்திருக்கிறாள். இந்த நிலையில் அவள் நீலகண்டனுக்கு அன்னைக்கு ஒப்பானவள். தெரியாத்தனமாக ஏதோ பேசிவிட்டாள் என்று அவளிடம் மரியாதை குறைவாக பேசுவது தவறாகும் என தனக்குள் எண்ணிய மைதிலி, அந்த பெண் நன்றாக பாடுவாளாம், வீணை கூட அவளுக்கு நன்றாக வாசிக்க வருமாம், உங்கள் தம்பிக்கு சங்கீதம் என்றால் உயிராச்சே என்று பேச்சை வேறு திக்கில் திருப்பிவிட்டாள். கையில் இருந்த சிறு நோட்டு புத்தகத்தில் ஏதோ எழுதி கணக்கிட்டு கொண்டிருந்த சித்தப்பா திடீரென விழித்து கொண்டு, மங்களம், லௌகீக விஷயங்களை பற்றி ஒரு திட்டம் போட்டிருக்கேன், அதை வாசிக்கிறேன் கேள், உனக்கு ஏதேனும் யோசனை தோன்றினால் எடுத்துச் சொல்லு என கூறிவிட்டு புத்தகத்தின் ஒரு பக்கத்தை புரட்டி வாசித்தார். வரதட்சணை 5000 ரூபாய், சீர்வரிசைகள் 5000 ரூபாய், நகைகள் சுமார் 5000க்கு குறைவில்லாது இருக்க வேண்டும், கல்யாணம் விமரிசையாக செய்ய வேண்டும், ரிசப்ஷனில் கட்டாயம் ஒரு பாட்டு கச்சேரியோ நடன கச்சேரியோ இருக்க வேண்டியது அவசியம். இதற்கு மேற்கொண்டு ஏதேனும் செய்ய விரும்பினால் அது பெண் வீட்டாரின் இஷ்டத்தை பொறுத்தது என்று முடித்தார் உரத்த குரலில். 5000க்கு என்ன பிரமாதமாக நகைகள் இருந்துவிடப் போகிறது என்று சூழ் கூட்டினாள் மங்களம். நம்ம அந்தஸ்திற்கு 50,000க்கு நகைகள் போடலாம். ஆனால் அந்த பெண்ணுடைய தமையன் இப்பொழுதுதான் உத்தியோகத்தில் அமர்ந்திருக்கிறாள்.
அதனால் இப்பொழுது அவ்வளவுதான் போட அவனால் முடியும் என்று நினைக்கிறேன். பின்னால் அவன் நிறைய சம்பாதித்தால் தங்கைக்கு அப்போதைக்கு அப்போது ஏதாவது செய்யாது போய்விடுவானா என்று விவாதித்தார் சித்தப்பா. மைதிலியின் கல்யாணத்தின் போது அப்படித்தான் அவள் அப்பா சொன்னார். அடுத்த வருஷம் நிலைமை கொஞ்சம் அபிவிருத்தியானதும் மைதிலிக்கு இரட்டை வடம் தங்கச்சங்கிலி செய்து போட்டு விடுகிறேன் என்றார். அதை நம்பிய எங்களுக்கு பட்டை நாமம் சாத்திவிட்டு அவர் பரலோகம் போய்விட்டார். இதெல்லாம் கல்யாண சூட்டோட வாங்கினால்தான் உண்டு. அந்த பெண்ணின் அண்ணனுக்கு என்ன குறைச்சல்? மாதம் 2000 ரூபாய் சம்பளமாக வாங்குகிறானே. தங்கைக்கு சீர்வரிசையோடு கல்யாணம் செய்து கொடுத்தால் என்ன கொள்ளையாம் என்று சேறினாள் மங்களம். மங்களத்தின் வாயில் 1000ம் 2000ம் சொற்ப தொகை போல் அலட்சியமாக அடிபட்ட போதிலும் பிறந்தகத்தில் அவள் செல்வத்தின் சொகுசிலே வளர்ந்தவள் அல்ல. சாதாரண குடும்பத்திலே பிறந்து எளிய வாழ்விலே வளர்ந்து சாதாரணமான ஒரு மனிதனைத்தான் கைப்பிடித்தாள். திவாகரனின் நீடித்த உழைப்பும் அதிர்ஷ்டமும் யுத்தமும் சேர்ந்து கொள்ளவே சாதாரண நிலையிலிருந்து அவரது இரும்பு ஜாமான் வியாபாரம் குபீரென்று பெருகி மிகச் சில வருஷங்களில் அவரை ஒரு பெரிய செல்வந்தராக்கிவிட்டது. செல்வத்தின் சுகத்தை அனுபவிக்க ஆரம்பித்ததும் மங்களத்திற்கு தனது பழைய நாட்கள் பற்றிய சிந்தனை அறவே அற்றுவிட்டது. பிறந்ததிலிருந்து பணத்திலே புரண்டு வந்தவள் போல் அவள் பேச்சில் ஆடம்பரமும் அலட்சியமும் மேலோங்கி இருந்தன. வறுமையை இகழ்ந்ததுடன் ஏழைகளை பற்றி கொஞ்சம் கடுமையாகவே பேசி வந்தாள். நாத்தனாரிடம் உள்ள குறையை மைத்திரி நன்கு அறிவாள். எவ்வளவோ சந்தர்ப்பங்களில் ஏழைகளை துச்சமாக பேசுவது தவறு என்பதை எடுத்து கூற வேண்டும் என்று அவளுக்கு ஆவல் ஏற்பட்ட போதிலும் மங்களம் தன்னை விட வயதில் மூத்தவள். தன் ஆலோசனைகளை அசட்டை செய்வதுடன் கோபம் கொள்ளக்கூடும் என்ற காரணம் பற்றி அவள் வாளாவிருக்க நேர்ந்தது. சரி, முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லை என்று இந்த வரணையை முடித்து விடுங்கள் சித்தப்பா என்று தொடர்ந்தாற்போல் கூறிவிட்டு உஷ் என்று பெருமூச்செறிந்தாள். போன வாரம் சென்று பார்த்துவிட்டு வந்தோமே, அதுதான் வக்கீல் ராஜகோபாலனின் பெரியப்பா பெண். அந்த மனிதனுக்கு என்ன பதில் சொல்றது என்று விசாரித்தார். மதியூகி சித்தப்பா, ஜாதகம் பொருந்தவில்லை என்று ஒரு வார்த்தை எழுதி போட்டு விடுங்கள். அவர்களால் நமது அந்தஸ்துக்கு தக்கபடி ஒன்றும் செய்ய முடியாது என்றாள் மங்களம் சற்று காரமாக. ஆமாம், நமது அந்தஸ்திற்கு தக்க இடமில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பெண்ணிற்கு வயது 22 ஆகிறது. குதிர் போல் இவ்வளவு வயது வந்த பெண்ணை வைத்துக்கொண்டு அந்த மனிதன் பேசும் பேச்சு அப்பப்பா என்றார் சித்தப்பா. இன்னும் ஏதேதோ அவர் கூறி முடிப்பதற்குள் கிரென்று வாயிலில் வந்து ஒரு பெரிய கார் நின்றது. காரின் கதவை திறந்து கொண்டு ஸ்ரீமான் திவாகர் இறங்குவதை கண்ணுற்றதும் முத்துசுவாமி தனது வாயை மூடிக்கொண்டார். சிந்தனையே உருவாக தென்பட்ட திவாகரன் ஹாலுக்குள் நுழைந்ததும் சுற்றுமுற்றுமுள்ள யாரையுமே கவனிக்காது நேரே மைதிலி பக்கம் திரும்பி, மைதிலி, காலையில் நான் கொடுத்து போன அந்த தஸ்தாவேஜை கொஞ்சம் எடுத்துவோமா, அதில் முக்கியமான ஒன்றை கவனிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு மாடி பக்கம் சென்று விட்டார். இடுப்பில் சொருகிக் கொண்டிருந்த பெரிய சாவி கொத்தை மங்களம் எடுத்து மைதிலியிடம் நீட்டினாள். போய் எடுத்து கொடுத்து விட்டு சீக்கிரம் வா என்று உத்தரவிட்ட அவள் அருகில் கிடந்த பத்திரிகை ஒன்றை படிக்க கையில் எடுத்துக்கொண்டாள். மைதிலி அப்பால் சென்றதும் முத்துசுவாமி தமது குரலை தாழ்த்தி கொண்டு மங்களம் என்று மிகவும் கனிவுடன் கூப்பிட்டார். அம்மா மங்களம், உனக்கு உலக விவகாரம் ஒன்றுமே தெரியவில்லை. நீ வயதாகியும் சிறு குழந்தையாக இருக்கிறாய். தஸ்தாவேஜ் வேண்டுமென்றால் உன் கணவருக்கு நீ எடுத்து கொடுக்க கூடாதா? அவள் கையில் ஏன் கொடுத்து அனுப்புகிறாய்? ஒரு குடும்பத்தில் யார் யார் எந்த நிலையிலிருந்து பழக வேண்டுமோ அந்த நிலையை விட்டு அத்துமீறி நடக்கும்போது பலவிதமான அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட ஏதுவாகின்றன. மைதிலி வயதில் சின்ன பெண், பார்க்க கொஞ்சம் லட்சணமாகவும் இருக்கிறாள். எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ என்று ஜாடையாக பேசினார். சித்தப்பாவின் பேச்சுகள் மங்களத்தின் மூளைக்கு எட்டவில்லை. முதல் வாரம் விட்டிருந்த ஒரு தொடர்கதையின் முடிவை மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ந்து அடுத்த பத்திரிகையில் அதை கோர்த்து வாசிக்க முயற்சி செய்து கொண்டிருந்த அவள் சித்தப்பா என்ன கூறினார் என்று கூட கவனிக்கவே இல்லை. ஆபீஸ் அறை பீரோவை திறந்து தஸ்தாவேஜி கட்டுக்களை எடுத்துக்கொண்டு ஹாலை ஒட்டியிருந்த வராந்தாவிற்குள் பிரவேசித்த மைதிலியின் காதுகளில் கணீர் என்று முத்துசுவாமியின் உபதேச மொழிகள் பிற்பகுதி நன்கு கேட்டது. சித்தப்பா தன்னை பற்றி கற்பிக்க உத்தேசித்திருக்கும் அந்த அபாண்ட பழி சொற்களின் பூரண அர்த்தத்தை சற்றென்று உணர்ந்து கொண்ட மைதிலியின் உடல் ஒரு கணம் அதிர்ச்சியுற்று சிலிர்த்து போயிற்று. மேலே செல்ல கால் வராது அவள் அப்படியே சிலை போல் சமைந்து நின்று விட்டாள்.
மைதிலி என்று திவாகரன் மாடியிலிருந்து அழைக்கும் குரல் கேட்டு திடுக்கிட்டு ஒரே பாய்ச்சலில் ஓடிச் சென்று தஸ்தாவேஜுகளை கட்டுகளை அவர் மேஜை மீது வைத்துவிட்டு மின்னல் வேகத்தில் இறங்கி சமையற்கட்டிற்குள் ஓடி மறைந்து கொண்டாள். அவமானமும் ஆத்திரமும் தாளாது அவள் நெஞ்சி பதைத்தது. துக்கம் தொண்டையை அடைக்க கண்களில் நீர் பொங்க தனது உணர்ச்சிகளை மறைத்து கொள்ளும் பொருட்டு அவள் அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த குழம்பை இறக்குவது போல பாவித்து கொண்டு அடுப்பறையில் சென்று நின்று கொண்டாள். குழாயடியிலிருந்து ஒரு குடம் ஜலத்தை சுமந்து கொண்டு தளர்ந்த நடையுடன் உள்ளே நுழைந்த சாம்பு தாத்தா மைத்திரி தன் கண்களை துடைத்து கொண்டு நிற்பதை கவனித்து விட்டார். என்னம்மா குழந்தை, என்ன நடந்தது என்று மிகவும் பரபரப்பாக கவலையுடன் விசாரித்தார் அந்த கிழவர். ஒன்றுமில்லை தாத்தா என்று பதிலளித்த மைத்திலி கண்ணீரிடையே புன்முறுவல் செய்ய முயற்சி செய்தாள். ஒன்றுமில்லையானால் நான் நம்புவேனா? உன் கண்ணில் கண்ணீர் வர வேண்டுமானால் ஏதோ விபரீதம் நடந்திருக்க வேண்டும். சாதாரணமாக சின்ன விஷயத்திற்கெல்லாம் அழுதுவிடும் பெண் நீ அல்லவே என்றார் அந்த அனுபவசாலி. மைத்திலிக்கு துக்கம் தொண்டையை கவ்விக்கொண்டது. தாத்தா, நீங்கள் சொல்வது வாஸ்தவம்தான். விபரீதம் ஏதாவது நடந்தால்தான் நான் மனம் கலங்கி கண்ணீர் விடுவது வழக்கம். விபரீதம் இப்பொழுதுதான் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அதன் விளைவு எங்கே என்னை கொண்டு போய் விடப்போகிறதோ தெரியவில்லை என்று கூறிவிட்டு துக்கம் தாழ முடியாது விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள். ரஸ்தாவில் வெகு தொலைவில் வந்து கொண்டிருந்த மோட்டார் வண்டியின் சப்தத்தை கேட்டதும் மைத்திலி திடுக்கிட்டு படுக்கையிலிருந்து எழுந்தாள். அவளது கழுத்தை தன் கரங்களால் அணைத்த வண்ணம் தூங்கிக் கொண்டிருந்த மாதவன் கலவரத்துடன் விழித்து கொண்டான். நித்திரை குழப்பம் வழிந்தோடிய தன் இரு பெரு விழிகளாலும் அவளை பரிதாபமாக நோக்கிய அச்சிறுவன், நான் மாட்டேன், என்னை விட்டுவிட்டு போகக்கூடாது என குமுறிக்கொண்டு தன் சிறு கரங்களால் அவள் கழுத்தை இறுக அணைத்து கொண்டான். எங்கேயும் போகவில்லை, நீ பேசாமல் தூங்கு என்று அன்புடன் பதிலளித்த மைத்திலி அவன் முதுகை மெல்ல தட்டி கொடுத்தாள். ரஸ்தாவில் மிகவும் சமீபமாக கேட்ட மோட்டார் வண்டியின் சப்தம் மங்கள பவனத்தின் வாயிலை தாண்டி கொண்டு அப்பால் செல்வதை உணர்ந்த அவள் மெல்ல பெருமூச்செறிந்தாள். இரவு 10 மணி ஆகி கொண்டிருந்தது. அவள் கணவன் நீலகண்டன் இன்னமும் வீடு திரும்பி பாடில்லை. மைத்திலி, மைத்திலி என்று அடுத்த அறையிலிருந்து எழுந்த மெல்லிய குரலை கேட்டு மைத்திலி தன் கழுத்தை அணைத்திருந்த சிறு கரங்களை மெல்ல அப்புறப்படுத்திவிட்டு தன்னை விடுவித்து கொண்டு எழுந்தாள். அயர்ந்து நித்திரையில் ஈடுபட்டுவிட்ட மாதவனின் கன்னத்திலும் நெற்றியிலும் வியர்வை வழிந்து கொண்டிருந்தது. தலையணை மீது அவன் தலையை நன்றாக நிமிர்த்திவிட்டு வியர்வையை மெல்ல துடைத்தாள். பிறகு கட்டிலை சுற்றி தொங்கிக் கொண்டிருந்த கொசுவலையை அவிழ்த்துவிட்டு அடிமேல் அடி வைத்து அறையிலிருந்து வெளியே வந்தாள். அடுத்த அறையில் கட்டிலில் படுத்திருந்த மங்களம் சப்தம் கேட்கவே, அக்கா கூப்பிட்டீங்களா என்று ரகசியமான குரலில் மெல்ல வினவிய மைத்திலி அறைக்குள் எட்டி பார்த்தாள். ஆமாம், விளக்கை போட்டுவிட்டு சற்று இங்கே வந்து என் கால்களை பிடித்து விடு. கால் குடைச்சலில் என் பிராணனே போய்விடும் போல் இருக்கிறது. எந்த வேளையில் அந்த மகாராஜா ஆபரேஷன் செய்தானோ அன்றிலிருந்து ஒரு நாள் கூட எனக்கு இரவு வேளையில் நிம்மதியான தூக்கம் வந்தது கிடையாது. சில டாக்டர்களின் கைராசி அவ்வளவு சிலாகியமாக இருக்கிறது என்று முணுமுணுத்தாள் மங்களம். நாத்தனாரின் கட்டளைப்படியே அறைக்குள் பொருத்தி இருந்த நிலவொளி வீசும் விடிவிளக்கை ஏற்றிவிட்டு கட்டிலில் வந்து அருகில் அமர்ந்து கொண்டு அவளது கால்களை மெல்ல அழுத்தி விட்டு கொண்டிருந்தாள் மைத்திலி. மிருதுவான தலையணியில் தன் முகத்தை பதித்து கொண்டு கவிழ்ந்தபடி படுத்து கிடந்த மங்களம் திரும்பி தன் தம்பி மனைவியை ஏறிட்டு ஒரு முறை பார்த்தாள். மணி 10 அடித்து விட்டதே, இன்னமும் நீலகண்டன் வெளியே எங்கே சுற்றி கொண்டிருக்கிறான் என்று அதட்டலாக கேட்டாள். கம்பெனி காரியமாக அவர் யாரையோ பார்த்து பேச டவுன் வரைக்கும் போயிருக்கிறார். வர கொஞ்சம் நாழியாகும் என்று எனக்கு 1 மணிக்கு முன்பே டெலிஃபோன் செய்தார் என்று மைத்திலி சட்டென பதிலளித்தாள். மங்களம்மாள் கோபத்துடன் உதட்டை கடித்து கொண்டாள். என்ன கம்பெனி காரியமோ, அதன் மேல் சாக்கை போட்டுவிட்டு நீலகண்டன் காரை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது சுற்ற போயிருப்பான். போன வாரம் கூட கம்பெனி காரியம் என்று சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக பெரிய துரை போல் சினிமாவுக்கு போய்விட்டானாம். வர வர உன் புருஷனின் நடத்தையும் போக்கும் எனக்கு பிடித்தால்தானே என்று சீறினாள் நாத்தனார். அப்படி அவர் தவறாக நடந்து கொள்ள மாட்டாரே, யாரோ வீணாக அவரை பற்றி உங்களிடம் புகார் கட்டிவிட்டிருக்கிறார்கள் என்று மைத்திலி பதில் அளித்ததை கேட்டதும் மங்களம் கோபத்துடன் படுக்கை மீது சட்டென்று திரும்பி படுத்து கொண்டாள். பிறந்ததிலிருந்து 28 வருஷமாக என் தம்பியை நான் அறிவேன். நீ இப்பொழுதுதானே வந்தவள். என்னை விட அவன் குணத்தை அதிகம் தெரிந்தவள் போல் பேசுகிறாய்.
நீலகண்டன் எப்பொழுதுமே சுத்த சோம்பேறி. ஒரு SSLC பரீட்சைக்கு 3 தடவை போய் 3ஆம் முறைதான் பாஸ் செய்தான். அதற்கு பிறகு காலேஜ் படிப்பு 1 வருஷம்தான். படிப்புக்கே ஸ்நானம் செய்து விட்டான். என் தம்பியின் யோகியதை தெரிந்திருந்தும் அவர் காலில் விழாத குறையாக கெஞ்சி இவர் கம்பெனியில் ஏதாவது ஒரு வேலை போட்டு தரும்படி கேட்டுக்கொண்டேன். ஏதோ எங்க அதிர்ஷ்டம், வியாபாரம் விருத்தியாகி நாம் இப்போ நல்ல நிலையில இருக்கிறோம். என் தம்பிக்கும் அவர் மனசு பண்ணி உதவி மேனேஜர்னு ஒரு பதவியை ஏற்படுத்தி கொடுத்து மாதம் 300 ரூபாய் சம்பளம் போட்டு கொடுக்கிறார். அக்கா மங்களம்மாள் மட்டும் இல்லாவிட்டால் இவன் யோகியதைக்கு 300 காசு கூட சம்பளம் கிடைத்திருக்காது என்றால் மிகவும் கடுமையான குரலில். நாத்தனாரின் கூறிய மொழிகள் மைத்திலியின் உள்ளத்தை வேல்கள் போல் தாக்கி புண் செய்தன. துக்கம் அவளது நெஞ்சை அமுக்கியது. கண்களில் பெருகிய நீரை சிரமத்துடன் சமாளித்துக் கொண்டு அவள் தனது முகத்தை சுவரின் பக்கம் திருப்பிக் கொண்டு நாத்தனாரின் கால்களை மேலும் அமுக்கி பிடிப்பதில் ஈடுபடலானாள். மங்களம் தொடர்ந்து தன் தம்பி மீது குற்றப்பத்திரிகை வாசிக்கலுற்றாள். நம்ம அக்கா தயவிலே பிழைத்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைப்பே உன் புருஷனுக்கு கொஞ்சமும் கிடையாது. கை நிறைய பணம் போட்டு வாங்கி விட்டவன் போல் பெரிய புது காரை எடுத்துக்கொண்டு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறான். பெட்ரோல் அவன் கண்களுக்கு தண்ணீர் போல் தென்படுகிறது. ஒரு நாளை போல் நேரம் கழித்து வீட்டுக்கு வருகிறது. அதற்கு மேல் குளித்துவிட்டு சாப்பிடுவது, பிறகு ரேடியோ போட்டு கும்மாளம் அடித்து கொண்டிருக்கிறது என்றால் என்னால் சகிக்க முடியவில்லை. என்ன இருந்தாலும் நான் என் புருஷனுக்கு கட்டுப்பட்டவள் தானே. அவர் பெரிய மனது படைத்தவர். இதெல்லாம் பாராட்டாது இருக்கிறார். திடீரென்று ஒரு நாள் என்னை பார்த்து உன் தம்பி இப்படி செய்கிறானே என்று கேட்டுவிட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்று கடுமையாக கேட்டாள். அப்படி அவர் தவறாக நடந்து கொண்டால் நான் ஜாடையாக சொல்கிறேன் அக்கா என்று நான் தடுமாற மைத்திலி பதிலுக்கு குழறினாள். ஜாடையாக சொல்கிறேன்னு இல்லாததும் பொல்லாததும் சொல்லி கொடுத்து பெரிய சண்டையை மூட்டி விட்டு விடாதே அம்மா. ஸ்ரீகாந்தனும் எனக்கு தம்பிதான், உன் புருஷனும் எனக்கு தம்பிதான். 2 பேரில் என்னை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமும் கிடையாது. உன் புருஷன் சின்னவனைப் போல் படிப்பிலே கருத்து இல்லாது போனாலும் பணத்திலும் மற்ற விஷயங்களிலும் கருத்தில்லாமல் சுற்றி அலைவதை காண எனக்கு சகிக்கவில்லை. அதனால்தான் சொன்னேன் என்று கூறி முடித்தாள் மங்களம் வெறுப்புடன். வாயிலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டதும், சரி அவன் வந்துவிட்டான் போல இருக்கிறது, போய் கவனித்து சாப்பாடு போடு. அவர் வராந்தா கட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். மாடிப்படி மேலே கொஞ்சம் சப்தமிடாமல் நடந்து வரச் சொல் என்று உத்தரவிட்டு விட்டு போர்வையை இழுத்து நன்றாக பொருத்தி கொண்டாள். மங்களத்திற்கு தன் 2 தம்பிகள் மீதும் பாசம் உண்டு என்றாலும் நீலகண்டனை விட ஸ்ரீகாந்தனிடம் அவளுக்கு அதிக பற்றுதல் இருந்தது. அதற்கு பல காரணங்கள் இருந்தன. ஸ்ரீகாந்தன் 1 வயது குழந்தையாக இருந்தபோது அவன் தாயார் இறந்து விட்டாள். தாயற்ற தன் சகோதரனை தன் குழந்தை போல் பாவித்து சிறு பிராயத்திலிருந்து எடுத்து வளர்த்து விட்டிருந்தாள். மேலும் ஸ்ரீகாந்தன் தோற்றத்தில் தன் சகோதரியைப் போல் நல்ல சிவந்த மேனியும் வசீகரமான முகமும் வாட்டசாட்டமான உடல் அமைப்பும் கொண்டிருந்தான். கல்வியிலும் மிகவும் சூட்டியாக இருந்தான். ஒவ்வொரு வகுப்பிலும் முதன்மையாக படித்து தேறி ராஜதானியிலேயே முதன்மையான மாணவனாக என்ஜினியர் பரீட்சையில் தேர்ச்சி பெற்று மேலே தொடர்ந்து 2 வருஷம் அமெரிக்காவில் தனது விஞ்ஞான கல்வியை விருத்தி செய்து கொண்டு பட்டமும் புகழும் சம்பாதித்து கொண்டு திரும்பி வந்திருந்தான். வெளிநாட்டு படிப்பு முற்று பெற்று ஊர் திரும்பிய சில தினங்களிலேயே நகரத்திலே மிகவும் பிரபலமான மோடி அண்ட் மேதா என்ற கம்பெனியில் முக்கிய என்ஜினியராக பெரிய உத்தியோகத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டான். ஸ்ரீகாந்தனின் படிப்பு, அந்தஸ்து, அழகு அனைத்தும் பற்றி மங்கம்மாளுக்கு கர்வம் பொங்கி வழிந்தது. இளைய தம்பியின் மீது அவளது அபிமானம் அதிகரிக்க அதிகரிக்க தனது மூத்த தம்பி மீது இகழ்ச்சியும் அசட்டையும் மேலோங்கி கொண்டு போயின. இவ்வாறு வித்தியாசப்பட்ட அவளது மனப்பான்மையை இன்னும் அதிகரிக்கச் செய்ய சமயத்திற்கு தக்கபடி தூபம் போட்டு அவளது புத்தியை பேதலிக்க செய்து கொண்டிருந்தார் சித்தப்பா முத்துசுவாமி. தனது கணவன் மீது சகோதரிக்கு உள்ள அபிமானம் கொஞ்சம் காலமாக குறைந்து வருவதை மைத்திலி நன்கு உணர்ந்து கொண்டிருந்தாள். சந்தர்ப்பம் நேர்ந்த போதெல்லாம் மங்களம் பட்டும் படாததுமாக கூறி வந்த கொடிய சொற்களையெல்லாம் அப்போதைக்கப்போது அவள் தன் கணவனிடம் சொல்லிக் கொடுத்திருந்தால் நிலைமை வேறாகிவிட்டிருக்கும். அக்காவிற்கும் தம்பிக்கும் முக தரிசனத்திற்கு கூட பஞ்சமாகிவிடும் அளவு விரோதம் இடையே எழும்பிவிட்டிருக்கும். மங்களம்மாள் எவ்வளவு முன்கோபியோ அதைவிட இரட்டிப்பு மடங்கு முன்கோபக்காரன் அவளது அருமை தம்பி நீலகண்டன். நாத்தனார் கூறும் கடும் சொற்களை கணவனிடம் சொல்லிக் கொடுத்துவிட தெரியாத அவ்வளவு பேதையான ஒரு பெண் அல்ல மைத்திலி. தாயாரை போல்
சிறு வயதிலிருந்து வளர்த்து ஆளாகிவிட்டிருக்கும் சகோதரியை வஞ்சித்து அக்காவும் தம்பியையும் விரோதிகளாக அவளது மென்மையான மனம் இடம் கொடுக்கவில்லை. விவேக குறைவினால் ஏதோ பேசுகிறார், போகட்டும், பொறுத்து கொள்வோம் என்று ஒவ்வொரு முறையும் நாத்தனாரின் சுடு சொற்களை பாராட்டாது அவள் இதுவரை இருந்து வந்தாள். இன்றும் அதேபோல் தன் பொறுமை அனைத்தையும் ஒருங்கிய வரவழைத்து கொண்டு அவள் மிகவும் பணிவான குரலில், அப்படியே சொல்கிறேன் அக்கா என்று பதிலளித்துவிட்டு சப்தமிடாது கீழே இறங்கிச் சென்றாள். சமையற்கட்டிற்கு சமீபமாக இருந்த பெரிய கூடத்தின் ஓரத்தில் தரை மீது படுத்திருந்த சாம்பு மைதிலி அந்த பக்கமாக வருவதை உணர்ந்து எழுந்து உட்கார்ந்தார். ஏம்மா மைதிலி, நான் வந்து அவருக்கு எடுத்து போடட்டுமா என்று வினவினார். எவ்வளவு நேரமாகிவிட்ட போதிலும், எத்தனை அலுவல்களில் இருந்த போதிலும் தன் கணவனுக்கு தானேதான் உணவு பரிமாற மைதிலி விரும்புவாள் என்பதை சாம்பு நன்கு அறிந்தவர்தான். காலையில் எழுந்ததிலிருந்து ஓயாது ஒழியாது பம்பரம் போல வேலைகள் செய்து வருகிறாளே இந்த சிறு பெண், அவளுக்கு நம்மாலான உதவி செய்வோம் என்ற பச்சாதபம் அவருக்கு. தாத்தா, நீங்கள் தூங்குங்கள், நாளை காலை 3 மணிக்கே எழுந்தாக வேண்டும். சின்னவர் ஏதோ காரியமாக கிருஷ்ணகிரி வரை போக வேண்டுமாம். அதனால் நீங்கள் இப்பொழுது சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று மிகவும் கனிவாக பேசிவிட்டு சமையல் அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். இலையில் வந்து அமர்ந்த நீலகண்டன் மிகவும் உற்சாகமாக காணப்பட்டான். தம்பிக்கு பெண் பிடித்திருக்கிறதா? என்ன முடிவாயிற்று? கல்யாணம் நிச்சயமாகிவிடும் அல்லவா என்று கேட்டான். பெண் பார்க்க அழகாகத்தான் இருக்கிறாள். பெரிய இடம், சீர் வரதட்சணை இவைகளில் குறை இருக்காது. உங்கள் தம்பிக்கும் பிடித்திருக்கிறது. இந்த வரன் அநேகமாக நிச்சயமாகிவிடும் என்று நினைக்கிறேன் என்று பதிலளித்த வண்ணம் மைதிலி பரிமாறிக்கொண்டிருந்தாள். பெண் உன்னை விட அழகு என்றா சொல்கிறாய் என்று பரிகாசமாக கேட்ட நீலகண்டன் சிரித்தான். நான் அழகு என்ற வர்க்கத்தில் எப்படி சேர முடியும்? உங்கள் கண்களுக்கு அழகியாக இருக்கலாம். அந்த பெண் என்னை விட நல்ல சிவப்பு, பார்க்க மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறாள். அந்தஸ்து வேறு, அவளுக்கு ஒரு தனி கலையை கொடுக்கிறது என்று மைதிலி கூறும்போது அவன் இடைமறித்து பேசினான். அந்தஸ்து, பணம் இவைகளில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஸ்ரீகாந்தன் என்னை விட படித்தவன். படிப்பினால் அவனது அறிவு என்னை விட விசாலமாகிவிட்டிருந்தால் இப்படி பணம், பதவி, சீர் வரதட்சணை இவைகளையே அளவிட்டு கொண்டு வரன் வேட்டையில் ஈடுபட்டிருக்க மாட்டான். அமெரிக்காவுக்கு சென்றும் இவனது மனம் தாராளமாகவில்லை என்பதை காண எனக்கு அதிசயமாக இருக்கிறது. பணத்தையும் சீர்வகைகளையும் அந்தஸ்தையும் அழகையுமே தராசு போட்டு எடையிட்டு கல்யாணம் செய்து கொள்ள முனைந்தால் இந்த கல்யாண வாழ்விலே ஆத்மீகமான தொடர்பு என்பது தம்பதியிடம் வளர எங்கே இடம் இருக்கிறது? என்னவோ என்னை பொறுத்தவரை நான் இவ்விதமான ஒரு தவறு செய்யவில்லை. உன்னை வந்து பார்த்தேன், எனக்கு உன்னை பிடித்தது. உன் தகப்பனார் எங்கள் அந்தஸ்துக்கு போட்டியிடும் அளவு பெரிய செல்வந்தர் அல்ல. பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறோமா அல்லது அவரது அந்தஸ்தையா பணத்தையா என்று யோசித்துவிட்டு அக்காவின் அதிருப்தியும் மீறி உன்னை மணந்து கொண்டேன். உன்னை கண்டு திடீரென்று காதல் கொண்டு கல்யாணம் செய்து கொண்டு விட்டேன் என்று நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த பெண்ணை மணந்து கொண்டால் வாழ்விலே இல்லறத்தை நடத்த முடியும் என்று எனக்கு ஏதோ ஒன்று எடுத்து கூறியது. அதை உள்ளுணர்வு என்றுதான் வைத்துக்கொள். என் உள்ளுணர்வு என்னை ஏமாற்றவில்லை. என் வாழ்க்கையில் அமைதி இருக்கிறது, அன்பு இருக்கிறது, திருப்தி இருக்கிறது என்று உற்சாகமாக பேசிய நீலகண்டன் எழுந்து கரங்களை கழுவிக்கொண்டு மைதிலி அருகில் வந்தான். பரஸ்பரம் நம்மிடையே வளர்ந்துள்ள அன்பினால் தாங்கள் இப்படி பேசுகிறீர்கள். உங்கள் சகோதரியோ அல்லது தம்பியோ கல்யாணம் என்பதை பற்றி வேறு விதமான அபிப்பிராயம் கொண்டிருக்கலாம். உங்கள் தம்பி உங்களை விட படித்திருக்கிறார், பெரிய பதவியில் இருக்கிறார். பெரிய இடத்தில் பெண்ணை கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் கௌரவத்திற்கு உகந்ததாகும் என்று எண்ணலாம் என்றாள் மைதிலி பதிலுக்கு பரிகாசமாக. அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிடாதே. என் தம்பியைப் போல் நான் அதிகம் படிக்கவில்லை, அதனால் சாமர்த்தியத்தில் ஒன்றும் குறைந்தவன் அல்ல. இன்று நான் கவனிக்கச் சென்ற ஒரு காரியத்தை அத்திம்பேரால் கூட செய்து முடித்திருக்க முடியாது. நம் கம்பெனிக்கு சொந்தமாக கட்டிடம் ஒன்று வாங்கி போட அத்திம்பேர் 2 வருஷமாக பாடுபட்டு கொண்டிருக்கிற விஷயம் உனக்கு தெரியும் அல்லவா? ரங்கன் ரோட்டில் உள்ள அந்த பெரிய கட்டிடத்தை வாங்கிவிட 1 மாதமாக அவர் எவ்வளவு பாடுபட்டார் என்பதை நான் அறிவேன். இன்று அதன் முதலாளியான ஜவந்தன் முல்குடன் நான் பகல் 1 மணியிலிருந்து சுற்றாத இடமெல்லாம் சுற்றி ஒரு வழியாக காரியத்தை முடித்துக்கொண்டு வெற்றியுடன் வந்திருக்கிறேன் என்று கூறி நீலகண்டன் தன் சட்டைப்பையில் கையை விட்டு ஏதோ எடுக்கத் தொழாவினான். காரியமானதும் அப்படியே ஒரு சினிமா பார்த்து வரச் சென்றீர்களோ என்று நினைத்தேன் என்று மைதிலி தன் சந்தேகத்தை தெரிவிக்கும் நிமித்தம் கேட்டாள்.
வர நேரமாகும் என்று உனக்கு முன்கூட்டியே டெலிபோன் செய்து விட்டேனே. அதனால் நீ கவலைப்பட நியாயமில்லை. உண்மையில் நான் ஒரு சினிமாவுக்கு போய்விட்டுத்தான் வந்திருக்கிறேன். நான் படம் பார்க்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டு போகவில்லை. கேளிக்கை ஸ்தலங்களுக்கு போவதென்றால் நீ இல்லாது போனால் எனக்கு அவ்வளவாக ரசிப்பதில்லை. அந்த ஜவந்தன் முல்க் தன் காரியம் முடிந்ததும் ஒரு சினிமா பார்க்க வருகிறீர்களா என்று இழுத்தான். அவனை திருப்தி செய்யவே அவன் கூட போய்விட்டு வந்தேன். என்ன பார்த்தோம் என்று கூட எனக்கு நினைப்பில்லை என்றால் பார்த்துக்கொள்ளேன். காரியம் முடிந்ததும் வீட்டுக்கு ஓடி வர வேண்டுமென ஒரே துடிப்பு. ஏன் தெரியுமா என்று பரிகாசமாக கேட்டபடி பையிலிருந்து எடுத்த மல்லிகை பொட்டலத்தை அவிழ்த்து பூச்சரத்தை அவளது கூந்தலில் தன் கரங்களால் சூட்டினான். நாத்தனார் சற்று முன் கூறியவைகளை கேட்டபோது மைதிலியின் உள்ளத்தில் ஒருவித அவநம்பிக்கை ஏற்பட்டது. உண்மையே. ஒரு சமயம் மங்களம் கூறுவது முற்றிலும் உண்மையோ என்னவோ. உண்மையாக இருந்தால் கணவனை எவ்வாறு நல்ல பாதையில் திருப்புவது என்று எண்ணமிட்டபடியேதான் சென்று வாயிற்கதவை திறந்தாள். மைதிலி, நான் இன்று எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் தெரியுமா? வெகு விரைவில் நாமும் ஒரு குழந்தைக்கு பெற்றோராகப் போகிறோம் என்பதை எண்ணும்போது என் உள்ளம் பெருமையில் பூரித்து பொங்குகின்றது என்று கூறிய வண்ணம் அவளது முகத்தை அன்புடன் உற்று பார்த்தான் நீலகண்டன். வெட்கத்துடன் மைதிலி தன் வதனத்தை கீழே தாழ்த்தி கொண்டாள். தன்னிடம் மாறாத அன்பும் பரந்த உள்ளமும் அக்காவின் குடும்பத்தின் மீது விசுவாசமும் உள்ள இவ்வளவு நல்ல புருஷனை ஒரு கணம் சந்தேகித்து விட்டோமே என்ற பச்சாதாபம் அவள் உள்ளத்தில் உறுத்தியது. அவள் கண்களில் துளிர்த்த கண்ணீரை கண்டு திடுக்கிட்டு போன நீலகண்டன், மைதிலி, அழுகிறாயே, ஏன் என்று பதறினான். இல்லை, இந்த சந்தோஷத்தை கேட்டு அனுபவிக்க அப்பா உயிருடன் இல்லையே என்று வருத்தமாக இருக்கிறது, அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு விக்கிய மைதிலியின் அழகிய முகத்தை தன் தோள் மீது அணைத்து கொண்டான் நீலகண்டன். சே அசடே, வருத்தப்படாதே. அவர் உயிருடன் இல்லாவிடினும் ஆன்மீகமாக இருந்து உன்னை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார் என்று மிகவும் வாத்சல்யம் பொங்கிய மெல்லிய குரலில் சமாதானம் செய்தான். அவனது கனிவு மொழிகள் மைதிலியின் புண்பட்ட நெஞ்சிற்கு மிகவும் இதமாக இருந்தன. யார் என்ன சொன்னால் என்ன, எப்படி நடந்து கொண்டால் என்ன, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இவ்விதமான பரிபூரணமான அன்பும் ஒற்றுமையும் எப்பொழுதும் இருந்துவிட்டால் இந்த வாழ்விலே வேண்டியது என்ன இருக்கிறது என்று அவள் மனம் ஆறுதல் அடையவே கண்களில் வழிந்த கண்ணீர் தானே நின்று போயிற்று. ஸ்ரீகாந்தனது விவாகம் விமரிசையாக நடந்தேறியது. சில தினங்களுக்கு பின்னர் ஒரு நாள் அந்தி பொழுது மங்களா பவனம் மிகவும் கோலாகலமாக காட்சியளித்தது. தன்னுடைய விவாகத்தை ஒட்டி தான் உத்தியோகம் வகித்த கம்பெனியில் உள்ள சக தொழிலாளிகளுக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும் அவன் அன்றிரவு ஒரு பெரிய விருந்தளிக்க ஏற்பாடுகள் செய்திருந்தான். ஸ்ரீகாந்தன் விவாகத்தை தன் கல்யாணத்தை விட ஒரு பங்கு மேலாக எண்ணி திருமண வைபவத்தில் ஈடுபட்டிருந்த சித்தப்பா முத்துசுவாமி இது சமயம் அவனுக்கு வலது கை போல் இருந்து துணை புரிந்து வந்தார். சாப்பாட்டு ஐட்டங்கள், ஆட்களை மேற்பார்வையிடுவது, விருந்தாளிகளை உபசரிப்பது முதலிய அனைத்தையும் தமது பொறுப்பாக ஏற்றுக்கொண்டிருந்த அவர் சாயங்காலம் 5 மணிக்கு துல்லியமான வெண்ணிற மல்வேஷ்டியை பஞ்சகச்சம் வைத்து உடுத்திக்கொண்டு ஜரிகை அங்கவஸ்திரம் சில்க் ஷர்ட்டின் மீது புரள காதுகளில் அணிந்திருந்த வைரக்கடுக்கன்கள் மஞ்சள் வெயிலில் டால் வீச ஒரு பெரிய வெள்ளி வெற்றிலை பெட்டியில் கால்படி பாக்கு சீவலையும் ஒரு கவுளி வெற்றிலையும் திணித்து கொண்டு ஜரூராக தோட்டத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார். வேலையாட்கள் இடையே அதட்டி மிரட்டி கொண்டிருந்த சமயம் போக மீதி வேளையில் அவர் வாய் மாவு மில் போல் வெற்றிலை பாக்கையை அரைத்து தள்ளி கொண்டிருந்தது. ஆங்கில நாகரிகப்படி மிக்க ஆடம்பரமாக ஆடை அணிந்து கொண்டு மங்கள பவனத்துக்கு வாயிற்புற ஹாலுக்குள் வந்த ஸ்ரீகாந்தன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சற்று பொறுமையற்ற வகையில் ஹாலுக்குள் உலாவத் தொடங்கினான். நன்றாக அஸ்தமித்து விட்டதனால் தோட்டத்தின் நடுவில் இருந்த புல்தரையில் அலங்கரிக்கப்பட்டிருந்த வர்ண தோரணங்களில் நாலாவித வர்ண விளக்குகள் பளிச்சென்று எரியத் தொடங்கின. சற்று தொலைவில் சித்தப்பா ஏற்பாடு செய்திருந்த மேடையில் இசைத்தட்டு சங்கீதம் ஒளிபரப்பிகள் மூலம் தோட்டமெங்கும் சமுத்திர அலைகள் போல் 4 பக்கமும் பரவி ஒலிக்கத் தொடங்கியது. விருந்து ஆரம்பிக்க கொஞ்ச நேரமே தான் உள்ளது என்பதை உணர்ந்த ஸ்ரீகாந்தன் தொண்டையை கனைத்து கொண்டு மாடிப்படிகளின் பக்கம் திரும்பி மீண்டும் ஒரு முறை பார்த்தான். அவனுடைய புது மனைவி பத்மினி அன்றிரவு விருந்தின் போது கணவனுடன் சமமாக கூட இருந்து விருந்தினர்களை உபசரிக்க வேண்டி பிற்பகல் 3 மணிக்கே தன்னை அலங்கரித்து கொள்ள தன் அறைக்குள் சென்றவள் இன்னும் திரும்பி வரவில்லை. தோட்டத்திற்குள் ஒன்றன் பின் ஒன்றாக கார்கள் வந்த வண்ணம் இருந்ததை கண்ணுற்ற ஸ்ரீகாந்தன், பத்மினி
என்று உரத்த குரலில் ஒரு முறை அதட்டலாக கூப்பிட்டுவிட்டு தனக்கு ஏற்பட்ட கோபத்தை அடக்கும் நிமித்தம் தன் கைக்குட்டையினால் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டான். இதோ ரெடி என்று குயிலை பழிக்கும் இனிய குரல் மாடி வராந்தாவிலிருந்து ரீங்காரம் செய்தது. அந்த இன்னிசை கீழே ஹாலுக்குள் வந்து பரவும் முன்பு வான வீதியில் நின்று தெய்வ மங்கை ஒருத்தி தன் அழகிய சிறகை தாழ்த்தி கொண்டு மெல்ல கீழே இறங்கி வருவது போல் பச்சை வர்ண மைசூர் ஜார்ஜட் சேலையின் தலைப்பு பின்னால் பறக்க அழகே உருவான ஒரு இளம்பெண் மின்னல் வேகத்தில் துள்ளி கொண்டு மாடிப்படிகளை தாண்டி கீழே வந்து அவன் அருகில் நின்றாள். சாரி, உங்களை அதிகம் காக்க வைத்து விட்டேன் என்று கூறி அவள் தன் பவள வாயை லேசாக திறந்து வரிசை பற்கள் தெரிய ஒரு மோகன புன்முறுவல் செய்தாள். கம்மென்று வீசிய பவுடரின் நறுமணத்தில் தாக்குண்டு போன ஸ்ரீகாந்தன் பத்மினியின் அழகிய முகத்தை ஏறிட்டு பார்த்தான். சற்று முன் அவனுக்கு ஏற்பட்டிருந்த அந்த கோபம் இருந்த இடம் தெரியாது பஞ்சாய் பறந்தோடி விட்டது. சுருண்ட கூந்தலும் வட்ட வடிவமான வதனமும் தங்க நிற மேனியும் கொண்டிருந்த பத்மினி அழகி என்று குறிப்பிடக்கூடிய பெண்தான். அந்த வட்ட வடிவமான முகத்திலே காதளவு ஓடிக்கொண்டிருந்த அந்த இரு கண்களும் அவளது அழகிற்கு இன்னும் அழகை கொடுத்தன என்றால் மிகையே இல்லை. துயரத்தின் சாயை தோய்ந்த அந்த இரு விழிகளும் பச்சை குழந்தையின் கபடமற்ற உள்ளத்தை பிரதிபலிக்கும் இரண்டு ஓடும் பளிங்கு கண்ணாடிகளாக ஒளி வீசின. பத்மினியின் முகத்தை பார்த்த யாரும் சட்டென ஐயோ பாவம் என்று இறக்கப்படும்படி கவர்ந்து கொள்ளும் சக்தி அந்த விழிகளுக்கு இருந்ததனால் அவளது முகம் அழகியதொரு பச்சை குழந்தையுடையது போல் தென்பட்டதில் வியப்பில்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களை அதிக நேரம் காக்க வைத்து விட்டேன் என்று பத்மினி மீண்டும் கேட்டுக்கொண்டாள். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு அங்கே அவசியம் இருக்கவே இல்லை. கபடமற்ற அந்த அழகிய முகத்திலே விளையாடிய அந்த மோகன புன்னகையை கண்டவுடனேயே ஸ்ரீகாந்தன் அவளது தாமதத்தை மன்னித்து மறந்தே விட்டிருந்தான். பரவாயில்லை, நாம் போகலாம், விருந்து ஆரம்பிக்க சில நிமிஷங்களே இருக்கின்றன என்று மகிழ்ச்சியுடன் பதிலளித்த ஸ்ரீகாந்தன் அவள் அன்னை நடை போட்டு ஆடி வர மிகவும் இடுக்காக தோட்டத்திற்குள் பிரவேசித்தான். ஒன்றன் பின் ஒன்றாக வந்து நின்ற கார்களிலிருந்து நகரத்தின் பல்வேறு துறைகளிலும் பிரபலமாக விளங்கிய பெரிய மனிதர்கள் வந்து இறங்கிய வண்ணம் இருந்தனர். தம்பதி இருவரும் புன்னகை பொங்கும் வதனத்துடன் கை கூப்பி நமஸ்கரித்து அவர்களை வரவேற்று கொண்டிருந்தனர். சித்தப்பா முத்துசுவாமி விருந்தாளிகளின் கூட்டத்தை தமது கூரிய விழிகளால் ஒரு முறை அலசி பார்த்தார். மேஜை ஓரத்திலே முதலாவதாக ஸ்ரீகாந்தனின் கம்பெனி காஷியராக வேலை பார்த்து வந்த பார்சி பிரமுகரும் அவரது புத்திரியும் அமர்ந்திருந்தனர். அடுத்தபடி ஸ்ரீகாந்தனுடன் வெளிநாட்டில் படித்த முகமதிய நண்பர் ஒருவர் வந்து அமர்ந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு எதிர்ப்புறம் திவாகரனின் உற்ற நண்பர்களான ஐரோப்பியரும் அவரது மனைவியும் அமர்ந்திருந்தனர். முத்துசுவாமி தமது வாழ்வின் பெரும் பகுதியை மிகவும் சம்பிரதாயங்கள் நிறைந்த ஒரு சிறு கிராமத்திலே கழித்து விட்டிருந்தார். மெட்ரிகுலேஷன் வரை ஆங்கில படிப்பு பெற்றிருந்தும் அவரது பாஷை ஆராய்ச்சிகளும் நாகரிகமும் கிராமத்தில் மூதாதையர் தேடி வைத்திருந்த ஓட்டுவில்லை வீட்டின் வாயில் திண்ணையை விட்டு தாண்டியதில்லை. சில வருஷங்களுக்கு முன்புதான் அவரது மனைவி காலமானாள். மனைவி குழந்தைகள் என்ற பந்தங்கள் ஒன்றும் மற்ற அவருக்கு நகரத்திலே வந்து வசிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் எதுவும் இல்லை. கிராமத்திற்கு அருகே ஓடிக்கொண்டிருந்த புனித காவிரியில் ஸ்நானம் செய்துவிட்டு அருகில் இருந்த ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் திரிகாலமும் சுவாமி தரிசனம் செய்து கொண்டு அவர் தமது வாழ்நாளை பகவத் கைங்கரியத்திலும் பக்தி பிரச்சாரத்திலும் செலவிட்டிருக்கலாம். ஒரு வருஷத்திற்கு முன்பு தமது நண்பர் ஒருவருடன் துணையாக அவர் நகரத்திற்கு ஒரு முறை வர நேர்ந்தது. பெரிய டாக்டர் ஒருவரின் ஆலோசனையை பெற நகரத்திற்கு வந்த அந்த நண்பர் ஊருக்கு திரும்பிவிட்டார். ஆனால் முத்துசுவாமி தீட்சிதர் தமது தூரத்து உறவினரான மங்களத்தின் வீட்டை விட்டு நகர்ந்த பாடில்லை. மங்களத்திற்கு தமது அற்புதமான ஆலோசனைகள் அவசியம் என்று திடமாக நம்பிய அவர் மங்கள பவனத்திலேயே நிரந்தரமாக தமது வாசஸ்தலத்தை ஏற்பாடு செய்து கொண்டு விட்டார். நகரவாசம் அவருக்கு புதிது, நகரவாசிகளின் நாகரிகமும் அவருக்கு புதிது. கிராமத்து சூழ்நிலையிலே மிகவும் ஆச்சார வாழ்க்கையிலே தமது வாழ்வின் பெரும் பகுதியை செலவிட்டிருந்த அவரால் திடீரென்று நாகரிக வாழ்க்கைக்குள் பிரவேசித்து அதை ஒட்டி அனுசரிக்க இயலவில்லை. ஆகவே அவர் அன்று தோட்டத்தின் நடுவில் உள்ள விஸ்தாரமான புல்தரை மீது பரப்பியிருந்த மோடி நாற்காலிகளில் வந்து அமர்ந்திருந்த நாலாவிதமான விருந்தாளிகளை கண்காணித்ததும் மின்சார அதிர்ச்சியால் தாக்குண்டவர் போல் திகைப்படைந்து ஒரே பாய்ச்சலில் மங்கள பவனத்திற்குள் ஓடியதில் ஆச்சரியமில்லை. சமையற்கட்டிற்குள் குபீரென்று நுழைந்து மேல் மூச்சு வாங்க
மைதிலி, ஏ சாம்பு, எங்கே போய்விட்டீர்கள் என்று அலறினார் முத்துசுவாமி. உணவு வகைகளை பாத்திரங்களில் நிரப்புவதில் ஈடுபட்டிருந்த அந்த இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். இப்படியே எனக்கு ஒரு இலையை போட்டு பரிமாறிவிடு, நான் முதலில் சாப்பிட்டுவிட்டு அவர்களை கவனிக்கப் போக வேண்டும் என்று தேள் கொட்டிவிட்ட நபரைப் போல் கைகளையும் கால்களையும் உதறிக்கொண்டு அடுப்பரியிலே ஒரு இலையை இழுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்து விட்டார். நீங்களும் காற்றோட்டமாக ஜோராக அங்கேயே தோட்டத்திலே சாப்பிடலாமே என்று ரங்கன் உபசரித்தபோது முத்துசுவாமியின் கண்களில் தீப்பொறிகள் பறந்தன. அவர் ஏன் இவ்வாறு துடிக்கிறார் என்பதை நொடி பொழுதில் ஊகித்து கொண்டு விட்ட மைதிலி சிறுவன் ரங்கனை அப்பால் போகும்படி ஜாடை செய்துவிட்டு வேகமாக உணவு பதார்த்தங்களை அவரது இலையில் பரிமாறி அவரை திருப்தியாக சாப்பிடும்படி உபசரிக்கலானாள். விருந்தாளிகளில் பெரும்பாலானவர்கள் வந்து இறங்கி தம்பதியால் வரவேற்கப்பட்ட அவரவருக்கு குறிக்கப்பட்டிருந்த ஆசனங்களில் சென்று அமர்ந்து கொண்டனர். தனது கம்பெனி முதலாளியின் வரவை எதிர்பார்த்த வண்ணம் தனது அழகிய மனைவி செய்த முன்காலில் ஆவலுடன் காத்து நின்று கொண்டிருந்தான் ஸ்ரீகாந்தன். அது சமயம் ஆபீஸிலிருந்து அப்போதுதான் திரும்பிய காரிலிருந்து நீலகண்டன் இறங்கினான். அவனுடன் கூட பின்தொடர்ந்தாற்போல் வந்த மனிதன் ஸ்ரீகாந்தனை கண்டதும் மகிழ்ச்சி பொங்க, டேய் ஸ்ரீகாந்த், அடே பழி, உனக்கு கல்யாணமான சமாச்சாரம் இன்றுதாண்டா எனக்கே தெரியும். நான் கிராமத்திலிருந்து நேற்றுதான் இங்கே ஒரு காரியமாக வந்தேன். மத்தியானம் ஒரு ஹோட்டலில் நம்ம நீலகண்டனை பார்த்தேன். இதுதான் உன் மனைவியா? இன்று என்னவோ பெரிய விருந்தாமே. நானும் இங்கே கட்டாயம் வரவேண்டும் என்று என்னை இவன் இழுத்து கொண்டு வந்தான் என்று படபடவென்று பேசிவிட்டு ஸ்ரீகாந்தனின் முதுகின் மீது சந்தோஷமாக ஓங்கி ஒரு தட்டு தட்டினார் அந்த ஆசாமி. ஸ்ரீகாந்தனின் முகம் ரத்தம் போல் சிவந்து போயிற்று. தன்னுடன் மிகவும் உரிமை பாராட்டி அந்த மனிதனை உற்று பார்த்தான். நீங்கள் யார்? எனக்கு தெரியவில்லையே என்று கொஞ்சம் கோபமாக பதிலளித்துவிட்டு நீலகண்டன் பக்கம் திரும்பினான். கூட வந்த நண்பனை தன் சகோதரனிடம் பேசும்படி விட்டுவிட்டு நீலகண்டன் விருந்தின் போது தானும் கலந்து கொள்ள உள்ளே சென்று விட்டதனால் அவனை அங்கே காணவில்லை. என்னை உனக்கு தெரியலையாடா? உன்னோட நான் முத்துரத்தினம் ஹைஸ்கூலில் சேர்ந்தாற்போல் படிச்சுக்கிட்டு SSLCயில் கோட் அடித்த பின்பு நான் என் மாமா செய்த வந்த வெங்காய வியாபாரத்தில் சேர்ந்து விட்டேன் என்று அவனது கோபத்தை பாராட்டாது அந்த நண்பர் மிகவும் உற்சாகத்துடன் பேசியபடி அவனது தோள்களை பற்றி கொண்டார். அவரது கன்னத்தில் ஓங்கி அறை வைக்கும் அளவு ஸ்ரீகாந்தனின் கோபம் உச்ச நிலையை அடைந்தது. வெற்றிலை காவி படிந்த பற்களும் கிழிந்த ஷர்ட்டும் அழுக்கு வேட்டியுமாக வந்து உறவு பாராட்டி கொண்டு நின்ற அந்த நண்பரை அவ்வளவு பெரிய பிரமுகர்களின் கூட்டத்தில் சிநேகிதம் பாராட்ட அவனது மனம் இடம் கொடுக்கவில்லை. கொஞ்சமும் மரியாதை இல்லாத அதிக பிரசங்கியாக இருப்பதுடன் அழையாத வீட்டில் நுழையாத விருந்தாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் இவனை நண்பன் என்று ஏற்றுக்கொண்டால் என் கௌரவம் எங்கே போவது என்று தனக்குள் எண்ணி வெகுண்ட அவன் தன் தோள்களை பற்றிய அந்த கரங்களை ஒரு குலுக்களில் வெறுப்புடன் அப்பால் தள்ளிவிட்டு, ஐயா, உங்களை எனக்கு தெரியாது. நீங்கள் வேறு யாரையும் தவறாக எண்ணிக்கொண்டு பேசுகிறீர்கள், மன்னிக்க வேண்டும் என்று கடுமையாக பேசிக்கொண்டே பங்களாவிற்குள் நுழைந்த ஒரு பெரிய காரை நோக்கி வேகமாக சென்று விட்டான். அவனை பின்தொடர்ந்த பத்மினி, யார் அந்த காட்டு மிராண்டி, கொஞ்சமும் மரியாதை இல்லாமல் என்று கூறிவிட்டு கலக்கென்று சிரித்தாள். தன் இடது கை விரல் நகங்களை கடித்துக்கொண்டு, அவன் யாரோ முட்டாள், எனக்கு தெரியாது அவனை என்று கடுகடுப்பாக பதிலளித்த ஸ்ரீகாந்தன் தன் கம்பெனி முதலாளிகளான மேத்தாவும் மோத்தியும் ஜோடியாக காரிலிருந்து இறங்குவதை கண்ணுற்று வேகமாக சென்று புன்னகை மலர்ந்த முகத்துடன் தன் இரு கைகளையும் நீட்டி அவர்களை அன்புடன் வரவேற்றான். ஸ்ரீகாந்தனது பாலிய நண்பன் என்ற உறவு கூறிக்கொண்டு வந்த அந்த மனிதர் இக்காட்சியை தாம் நின்ற இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். அவரது முகம் சுண்டி போயிற்று. பணமும் பதவியும் மனிதனை வெகுவாக மாற்றிவிடும் என்பதை அறியாதது என் முட்டாள்தனம் என தம்மையே கடிந்து கொண்டு நீலகண்டனிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் அந்த மனிதர் வெளியேறிவிட்டார். அன்றிரவில் இருந்த அமர்க்களம் ஒரு வழியாக ஓய்ந்து எல்லோரும் தூங்கச் சென்ற பின்னர் மைதிலி தன் காரியங்களை முடித்துக்கொண்டு தங்கள் அறைக்கு செல்ல மாடிக்கு வந்தாள். அவள் வருகைக்காக காத்திருந்தவள் போல் ஹாலில் அங்கே உட்கார்ந்திருந்த மங்களம், மைதிலி, இங்கே வா என்று அதட்டலாக அவளை அழைத்தாள். அவளது குரலில் தொனித்த கடுமையிலிருந்து ஏதோ தவறு நடந்திருக்கிறது, அக்கா விசாரிக்க விரும்புகிறார்கள் என்று மைதிலி சட்டென ஊகித்து கொண்டு விடவே கலக்கத்துடன் எதிரே போய் நின்றாள். உன் புருஷனுக்கு ஏன் தான் வர வர இப்படி புத்தி கீழே போய் கொண்டிருக்கிறதோ தெரியவில்லை. இன்று நடந்த விருந்து ஸ்ரீகாந்தன் தன் சிநேகிதர்களுக்காக ஏற்படுத்தியது. வீட்டுக்கு உடையவளான நான் கூட அந்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை.
இவர் மட்டும் போய் கூட இருந்து சாப்பிட்டு விட்டு வந்தார். அண்ணாவாச்சே என்று மரியாதையை உத்தேசித்து இந்த விருந்தில் கலந்து கொள்ளும்படி நீலகண்டனை ஸ்ரீகாந்தன் கூப்பிட்டிருந்தான். மரியாதைப்பட்டவனானால் என்ன செய்திருக்க வேண்டும்? விருந்து சமயத்தில் தானும் ஒருவனாக வந்து சேர்ந்து கொண்டு கௌரவமாக பேசி சந்தோஷமாக எல்லோருடனும் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவள் கூறி முடிக்கும் முன் கலவரமடைந்த மைதிலி, அவர் என்ன தவறு செய்து விட்டார்? ஏதாவது அவமரியாதை ஏற்பட நடந்து விட்டாரா என்று கவலையுடன் கேட்டாள். ஸ்ரீகாந்தனது அந்தஸ்து என்ன? இன்று நடந்த விருந்தில் கலந்து கொள்கிறவர்களின் கௌரவம் என்ன? விருந்து கொடுப்பது ஸ்ரீகாந்தன். இதில் நீலகண்டனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எவனோ ஒரு பட்டிக்காட்டனை கூட பிடித்து கொண்டு வந்து விருந்து சாப்பிடும்படி தானே உபசரித்தானா? பெரிய மனிதர்களும் பிரபலஸ்தர்களும் வந்து கொண்டிருக்கிற சமயம் அந்த அநாகரிகம் கூட படித்தவன் என்று ஸ்ரீகாந்தனுடன் உறவு கொண்டாடி அவமானம் செய்தானாம். உன் புருஷனுடைய சிநேகிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? நாடோடிகளும் படிப்பில்லாத பட்டிக்காடுகளுமாகத்தான் இருப்பார்கள். ஸ்ரீகாந்தனுக்கு இன்னைக்கு ரொம்ப கோபம். அண்ணாவாச்சே என்று அவன் ஒதுங்கி போய்விட்டான். என்று சொல்லிவிடுகிறேன். சின்னவன் காரியங்களில் இன்னும் புருஷன் தலையிடக்கூடாது. இது விஷயமாக அவனுக்கு தக்க புத்தி நீதான் சொல்ல வேண்டும். 2 பேரும் எனக்கு தம்பிகள்தான். இவன் இப்படி செய்தான், அவன் அப்படி செய்தான் என்று புகார்கள் கூறி 2 பேரும் என் வீட்டில் மனஸ்தாபப்பட்டு கொண்டு நிற்கக்கூடாது. என் வீட்டில் இனி விரும்புவது அமைதியும் ஆனந்தமும் தான். நீலகண்டனிடம் இதை நான் நேரே எடுத்துச் சொல்ல முடியும். ஆனால் அவன் ஒரு முன்கோபி. தப்பு அர்த்தம் எடுத்துக்கொண்டு குதித்தாலும் குதிப்பான். நீ என்னைப் போல ஒரு பெண். ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை என்பது முக்கியம் என்பதை நன்றாக அறிவாய். அவசரப்பட்டு கொண்டு எந்த காரியமும் செய்ய மாட்டாய். அதனால் உன்னிடம் கூப்பிட்டு இதை சொன்னேன் என்று கூறிவிட்டு மைதிலி பதில் கூறியதை கேட்க விரும்பாதவள் போல் எழுந்து தன் அறைக்குள் சென்று விட்டாள் மங்களம். யோசனை மிக்கவளாய் தங்கள் அறைக்குள் நுழைந்த மைதிலி தன் கணவன் அன்று மாலை வந்த தினசரி பத்திரிகையை மிகவும் ஊன்றி வாசித்துக் கொண்டிருந்ததை கண்ணுற்றாள். அவளது காலடி ஓசையை கேட்டதும் நீலகண்டன் பத்திரிகையை மடித்து கீழே போட்டுவிட்டு சோம்பல் முறித்து கொண்டு எழுந்திருந்தான். இன்று விருந்து மிகவும் பிரமாதம். நீயும் சாம்புவும் சேர்ந்து எவ்வளவு நன்றாக தயாரித்தீர்கள் தெரியுமா என்று புகழ்ச்சியாக பேசிய வண்ணம் அருகில் வந்தான். மைதிலி, நீ இப்படி உனது உடலை போட்டு இது சமயம் வாட்டிக்கொள்ளலாமா? எல்லா காரியங்களையும் நீதானா கவனிக்க வேண்டும்? தினசரி இவ்வளவு நேரம் கழித்து நித்திரை செய்தால் உன் உடல்நிலைக்கு ஒத்துக்கொள்ளாது என்று உரிமையுடன் கடிந்து கொண்டான். மைதிலி பதில் கூறவில்லை. அவளது மனதில் நாத்தனாரின் உபதேச மொழிகளால் ஏற்பட்ட பல்வேறு உணர்ச்சிகள் அலைமோதி கொண்டிருந்தன. நீலகண்டன் அவளது முகவாட்டத்தை கவனிக்காது, இன்று ஒரு வேடிக்கை நடந்தது. எங்களுடன் அடிநாளில் கிராமத்தில் படித்த பழைய சிநேகிதன் ஒருவனை எதேச்சையாக சந்தித்தேன். கூடவாடா பழி என்று அவனையும் விருந்து சாப்பிட இங்கே இழுத்து கொண்டு வந்தேன். நான் உள்ளே சென்று பார்க்கையில் அவன் அந்தர்த்தானமாகிவிட்டிருந்தான் என்று கூறிவிட்டு கலகலவென்று நகைத்தான். நீலகண்டனது வெகுளியான மனப்பான்மை மைதிலியின் உள்ளத்தை உலுக்கியது. உங்கள் சிநேகிதர் புத்திசாலி. அதனால்தான் உங்கள் மனதை நோகச் செய்து முரண்டு கொண்டு போகாது சொல்லாமல் போய்விட்டார். அவரது நிலைமையை என்னால் அனுமானிக்க முடியும். இன்று நடக்கும் விருந்து ஸ்ரீகாந்தனது கம்பெனி உத்தியோகஸ்தர்களை கௌரவிக்க நடக்கிறது. இதில் இந்த பாலிய நண்பருக்கு இடம் எது? மேலும் நீங்கள் அழைத்தீர்கள் என்று அவர் எப்படி திடீரென்று வந்து இதில் கலந்து கொள்ள முடியும்? அவருக்கு வெட்கமாக இருந்திருக்கும். அதனால் புறப்பட்டு போய்விட்டார் போலிருக்கிறது என்று நிதானமாக கூறினாள். நீலகண்டனுக்கு அப்பொழுதுதான் புத்தியில் தன் செய்கையின் தவறு உதயமாயிற்று. வாஸ்தவம், நீ சொல்வது சரிதான். என் தம்பி தன் நண்பர்களுக்கு அளிக்கும் விருந்தில் இஷ்டப்பட்டவர்களை அழைக்க எனக்கு என்ன உரிமை? ஒரு சமயம் ஸ்ரீகாந்தன் இது பற்றி என்னிடம் அதிருப்தி அடைந்தானோ என்னவோ என்று திடுக்கிட்டு வினவினான். அவனது கலவரத்தை கண்ணுற்ற மைதிலி சட்டென மிகவும் உற்சாகமான குரலில், அப்படியெல்லாம் ஒன்றும் நேரவில்லை. நீங்கள் வீணாக மனதில் கவலைகள் கொள்ள வேண்டாம். ஒரே வீட்டில் வசித்த போதிலும் உங்கள் தம்பியின் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் இனிமேல் வேறுபட்டதாக தான் இருக்கும். வருங்காலத்தில் சச்சரவுகளை தவிர்க்க வேண்டுமானால் நாம் இனி அவர்கள் வாழ்க்கையில் அதிகம் தலையிடக்கூடாது. அவர்கள் நம் வாழ்க்கையில் தலையிட சந்தர்ப்பங்கள் வைக்கக்கூடாது என்று கூறிவிட்டு லேசாக சிரித்தாள். நீ சொல்வது வாஸ்தவம்தான் மைதிலி. ஸ்ரீகாந்தன் நிலை முன்போல் இனி இருக்க முடியாது. அவனுக்கு மனமாகிவிட்டது. மனைவியும் வாழ இங்கு வந்து விட்டாள். வாழ்விலே உள்ள சுகம் துக்கம் இரண்டும் இனி அவனை பொறுத்தவரை தனியாகிவிடும். அதில் நான் பிரவேசிப்பதோ அவன் என் வாழ்வில் குறுக்கிடுவதோ மிகவும் தவறாகும்.
இன்று அந்த நண்பனை நான் அழைத்து வந்தது பிசகு என்றான் மிகவும் வருத்தத்துடன் நீலகண்டன். பிசகு ஒன்றுமில்லை, அறியாது செய்து விட்டீர்கள். இது மாதிரி தவறு இனி நிகழப்போவதில்லை. இதோ பாருங்கள் என்னை. உங்கள் நண்பர்களை நீங்கள் கூப்பிட்டு கௌரவிக்க சந்தர்ப்பங்கள் அநேகம் இனி ஏற்பட போகின்றன. நமது குழந்தை ரவிச்சந்திரன் பிறந்ததும் புண்ணியக வாசனத்தின் போது நமது நண்பர்களுக்கு ஒரு விசேஷ விருந்து அளிப்போம். நாம் இருவரும் சேர்ந்து உங்களுக்கு வேண்டியவர்களையெல்லாம் அன்று ஆசையுடன் நீங்கள் அழைத்து வரலாம் என்று கூறிவிட்டு சிரித்தாள் மைதிலி லஜ்ஜையுடன். ரவிச்சந்திரனா என்று திகைப்புடன் கேட்ட நீலகண்டன் மனைவியின் முகத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தான். ஆமாம், எனக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு நான் வைக்க விரும்புகிற பெயர் அதுதான் என்று கூறிய மைதிலி ஜன்னல் அருகே கதவுகளை நன்றாக திறந்து விடுவதில் முனைந்தாள். சிறிது நேரம் மௌனமாக நின்ற நீலகண்டன் அவள் அருகே சென்று, மைதிலி, பிறக்கப் போவது பெண்ணாக இருந்தாலோ என்று பரிகாசமாக கேட்டுவிட்டு அவளது முகத்தை தன் இரு கரங்களிலும் ஆசையுடன் அணைத்து கொண்டான். இருக்காது, எனக்கு பிறக்கப் போவது ஒரு ஆண் குழந்தைதான் என்று நம்புகிறேன். அதுவும் தந்தையைப் போல வெகுளித்தனமும் பரந்த மனப்பான்மையும் அடக்கமுள்ள ஒரு நல்ல பையனாகத்தான் பிறக்கப் போகிறான். வேண்டுமானால் என்னுடன் பந்தயம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொஞ்சிய மைதிலி மிகவும் உரிமையுடன் அவனது தோள் மீது தன் முகத்தை பதித்து கொண்டாள்.